தேவனுடைய கிருபையால் அவருடைய குமாரனும் கர்த்தருமாகிய இயேசுவா கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியம் நெகேமியாவின் விசுவாசமும் கிரியையும் இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தை நாம் பல முறையில படிச்சுட்டு வருகிறோம். சொல்லப்போனா பைபிள் கிரனாலஜி என்ற முறையில் படிக்கிறோம், சிருஷிப்பு என்ற முறையில் படிக்கிறோம். இது மட்டும் ஆசிரிப்பு கூடாரம் என்ற முறையில டைப் ஆன்டி டைப் என்ற கருத்தை படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக நிகழ்ச்சிகளை நாம் டைப் ஆன்டி டைப்பா படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய யுகமான ரட்சிப்பின் திட்டம் அதோடு பொருத்தி எதை படித்தாலும் அதோடு பொருத்தி படிக்கிறோம். ஒரு தேவனுடைய கிருபைகள் கிரேசஸ் அதையும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில கருத்துகள் தனிப்பட்ட முறையில் உயிர்த்தெழுதல், மரணம், ராப்சர், இப்படிப்பட்ட சில கருத்துக்களையும் தனித்தனியாக படித்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் தீர்க்க தரிசன நிறைவேறுகளையும் படித்து கொண்டு வருகிறோம். சபை வரலாறையும் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் கேள்விப்பதன் மூலம் கிளாரிட்டி தெளிவு கிடைப்பதற்காக கேள்வி கேட்டு படிக்கிறோம். இப்படிலாம் படித்துக்கொண்டு வரும்பொழுது இது ஒரு விதமான படிப்பு, கேரக்டர் ஸ்டடி. நம்ம வேதாந்தத்தில் அநேக கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர் தனித்தனியாக எடுத்து படிக்கிறதும் ஒரு காரியம் நமக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கின்றன. அந்த சாட்சிகளை பற்றி நம்ம தெளிவாக படித்து புரிந்திருந்தோமானால் அது நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு மிகவும் துணை செய்யும், ஊக்குவிக்கையாக இருக்கும். நமக்கு அது இன்னும் அதிகமாக முன்னேறி போவதற்கு தைரியத்தையும் கொடுக்கும். இந்த கருத்துல பார்க்கும்போது இங்கே இப்பொழுது நாம் கேரக்டர் ஸ்டடிங்கிறத நெகேமியா அவனுடைய விசுவாசம் அவனுடைய கிரியை பற்றி பார்க்க இருக்கிறோம். சரி, இப்போ நெகேமியா பற்றி பார்க்க போகும்னு நமக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன வரலாறு? இஸ்ரேல் ஜனங்களுடைய காலத்துக்கும் அவருடைய காலம், அவருடைய ஆட்சி காலத்துக்கும் இஸ்ரேல் ராஜ்யம் இருக்கும்போது யாவே தேவன் ஒரு அடையாளமான ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த அடையாளமான ராஜ்யத்தின் மூலம் அவருடைய ஆண்டு வந்தார் என்று பார்க்கிறோம், இல்லையா? இப்போது அந்த ராஜ்யம் நின்று போய் புறஜாதியாருக்கு அது கையளிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இதை நம்ம கால கணக்கு படிக்கும் போது டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், புறஜாதியாரின் காலம் என்று பார்க்கிறோம். புறஜாதியாரின் காலம் என்ற வார்த்தை, இந்த பெயர் யார் கொடுத்தது? புறஜாதியாரின் காலம்ங்கிற பெயர் யார் கொடுத்தது? கிறிஸ்துவே கொடுத்தார். புறஜாதியாரின் காலம் நிறைவேறுவதற்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆக இவ்விதமாக ஒரு ப்ராபசி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த புறஜாதியாரின் காலம், அதாவது புறஜாதியாருக்கு லீஸா கொடுக்கப்பட்ட காலம். அந்த காலகட்டத்துல தேவன் நினைச்சாரு, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்த ஆட்சியை எடுத்துவிட்டு, அடையாள ரீதியில் இருந்த ஆட்சியை எடுத்துவிட்டு அதை புறஜாதியாரின் கையில கொடுக்கிறார். அதுவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக கொடுக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயிற்சியாக கொடுத்து கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். இந்த புறஜாதியாரின் காலத்துல அவர்களை திசை தெரியாமல் திண்டாடி கொண்டு இருக்கும்படி செய்யல. அதற்கும் தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார். தானியல் தீர்க்க தரிசனம் குறிப்பாக மற்ற தீர்க்க தரிசனங்களை விட மிகவும் வித்தியாசமானது. அது எதை குறித்து பேசுகிறது? முழுமையாக இந்த புறஜாதியாரின் காலத்தை பற்றி பேசுகிறது. மற்ற தீர்க்க தரிசனங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்களை பற்றியும் யாவே தேவன் அவர்கள் செய்கிற காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், இப்படிப்பட்ட தம்முடைய திட்டங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கான தீர்க்க தரிசனங்கள். ஆனால் புறஜாதியாரின் காலம் என்ற ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்தை லீஸுக்கு கொடுக்கிறார் தேவன். அந்த காலகட்டத்தை பற்றி அவர்கள் ஒன்றும் தெரியாமல் இருளுக்குள் இருக்காதபடி
தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். அதை தானியல் தீர்க்கதரிசி அதை நம்முடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். சரி, இந்த புறஜாதியாரின் காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னா, சிதேக்கியா ராஜா காலத்துல நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் ஜனங்களின் படையெடுத்து அதை பிடித்த போது அநேகரை கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான், சிறை கைதியாக. ஒரு சிலரை விட்டு போனான். ஏன்னா முழுமையாக ராஜ்யம் யார்கிட்ட போயிட்டு, நேபுகாத் நேச்சாரிடம் போயிட்டு, பாபிலோன் ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யம் தான் முதலாக புறஜாதியாரின் ராஜ்யமாக இஸ்ரேல் தேசத்தை ஆள ஆரம்பித்தது. இது ஒரு மகா பெரிய சமஸ்தானம். அந்த பாபிலோன் ராஜா கீழாக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்பவுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதிய ராஜாக்கள் இருக்கிறது ரொம்ப அருவறுப்பாக இருக்கும், பல கடித்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். இந்த நிலையில தான் அநேக இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்களும் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தார்கள். அந்த சிறையிருப்பிற்கு போகும்போது நம்ம கால கணக்குப்படி அது எந்த வருஷம் சொல்லி படிக்கிறோம்? கிமு கிமு 606 கிமு 606 பிசி. சரி, அப்போ அந்த 606 கொடுக்கப்பட்டிருக்கா பைபிள்ல? இல்ல, பைபிள்ல கொடுக்கப்படல, ஆனா ஹிஸ்டரியில பதிவாயிருக்கு. இல்லைன்னா எப்படி வரலாற்றுல பதிவாயிருக்கு? சரித்திர பதிவேடுகள்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. 606 சரித்திர பதிவிடப்பட்டிருக்குதா? இல்ல. சரி, அப்ப எது பதிவிடப்பட்டிருக்கு? 536 கோரேஸ் ராஜா முதலாவது. வெரி குட், வெரி குட். கோரேஸ் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை திரும்பி போவதற்கு அனுமதித்தான். இது எஸ்ரால படிக்கிறோம். நீங்க எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா புறஜாதியார் காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அவர்களை பற்றிய சில காரியம் சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். அது நீங்கள் கவனமா படிக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள். அதெல்லாம் நீங்க தாராளமா அது ஒரு நியூஸ் படிக்கிற மாதிரி படிக்கலாம். அருமையான புத்தகங்கள், அது ஒரு ஸ்டோரி டைப்ல இருக்கும். அதே போலதான் அந்த அங்கே கைதியாக போன இஸ்ரேல் ஜனங்களை கோரேஸ் ராஜா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிறகு அவர் மகன் பெல்ஷாத்சார் ஆண்டுட்டு இருக்கான் பாபிலோன் ராஜாவாக. அப்பதான் தரியு ராஜா என்ன செய்யறான், படையெடுத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பாபிலோனை பிடிக்கிறதை பார்க்கிறோம். சாரி, பாபிலோனை பிடிக்க பார்க்கிறோம். பாபிலோனை பிடிச்சாதுனாலே பாபிலோனுக்கு இருக்கிற எல்லா சமஸ்தமும் இன்க்ளூடிங் இஸ்ரேல் தேசமும் அவர்கள் ஆளுகைக்குள்ள போகிறது. அதான் மீதியா பெர்ஷியா ராஜா என்று நம்ம அதை படிக்கிறோம். பாபிலோன் ராஜ்யம், இரண்டாவது மீதியா பெர்ஷியா ராஜ்யம் என்று அதை அழைக்கிறோம். இந்த பெர்ஷியா ராஜ்யம் என்று பொதுவாக நாம் அழைக்கிறோம். இந்த தரியு வந்து அது இப்படிதான். அது கோரேஸ் ராஜாவுடைய சக்கரவர்த்தி, அதனுடைய தளபதி தான் தரியு. அதனால் என்ன செய்யறான், அவன் ராஜாவாக மாறி விடுகிறான். இஸ்ரேல் அநேக இடங்களை படையெடுத்து பிடிச்ச உடனே அவன் ஒரு அந்த சக்கரவர்த்தி கீழான ஒரு ராஜா பார்க்கிறோம். சரி, இந்த கோரேஸ் ராஜா காலத்துல இந்த பெர்ஷியா ராஜா, மீதியா பெர்ஷியா ராஜா, தரி வந்து மீதியா நாட்டை சேர்ந்தவர். கோரேஸ் ஆண்டுட்டு இருக்கும்போது முதல் வருஷத்துல கோரேஸ் என்ன செய்யறான், அந்த 2வது ஸ்லைட் போடலாம். கோரேஸ் ராஜா இதுல திரும்ப சொல்லி இது இல்லை, அடுத்த ஸ்லைட் அப்படி சொல்லி ரைட். அது 536 கோரேஸ் ராஜா இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி போவதற்கு அனுமதி அளிக்கிறார். அது நிறைய கூட்டம் திரும்பி போடுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல. அதெல்லாம் நிதநீமியர் வந்தாங்க என்று சொல்லி விசேஷமா பாடுறோம். அது மாதிரி பலரும் என்ன செய்யலாம், திரும்பி வர்றாங்க. அங்கே பாபிலோன்ல இருந்து திரும்பி இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறார். இதெல்லாம் அந்த நடையா தான் வரணும். நடையதான் மிஞ்சிட்டா கழுது மேல வரலாம், இல்லை குதிரை மேல வரலாம், அல்லது ஒட்டகங்கள் மேல ஒரு வரலாம். அவங்களுக்கு அதான் வாகனங்களாக அந்த காலங்கள் இருந்தது. ஆக அநேகர் நடந்து வருவதையும் பார்க்கிறோம். சரி, இவ்விதமாக நடந்து வருவதை பார்க்கிறோம். இவ்விதமாக ஒரு பெரிய ஒரு பவுஞ்சு
தமிழ்ல பவுந்தி சொன்னா புரிய நினைக்கிறேன். பெரிய ஒரு கூட்டமாக கிமு 536 வந்தாரு. அது ஏன் 536 கண்டுபிடிக்காங்கன்னா, இது சரித்திரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல உள்ள சரித்திரங்கள்லாம் எங்குமே ரெக்கார்ட் ஆகல சரியா. அங்கெல்லாம் இன்னாருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆண்ட ராஜா மறித்த பின்பு இத்தனை வருஷம் ஆண்டான் இப்படிதான் சொல்லுவாங்க தவிர ஆரம்பத்திலிருந்து ஒரு லிங்கோட தொடர்போட வருஷ கணக்கை சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆதாரங்கள் எங்கதான் காணப்படுது? வேதாகமத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது. வேதாகமத்தில் இந்த ஆதாரம் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 536க்கு பிறகு வேதாகம் அதிகமா கொடுக்கல, சைலண்ட் ஆயிட்டு. ஏனென்றால் 536க்கு பிறகு உலக சரித்திரம் அதை கணிக்க ஆரம்பித்து விட்டது. அதுக்கு மேல கணிப்பதற்கு உலக சரித்திரம் தேவை இல்லாதனால, அதுக்கு தேவை இருந்ததுனால தேவன் நினைச்சாரு தம்முடைய வேதாகமத்துல அதை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை இங்க கொண்டு அங்க கொஞ்சமா மறைச்சா எழுதப்பட்டிருக்கு. அதை சேகரித்து தெளிவுபடுத்தி பாஸ்டர் ரசல் நமக்கு 2ஆம் வால்யூம்ல கொடுத்திருக்கிறார். கிரனாலஜி என்று சொல்லி, காலக்கணக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கதை பார்க்கிறோம். தேவேற்பாடல நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஆக தேவேற்பாடை நீங்க படித்தாலே அதிக அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அது பொறுமையாக இருந்து ஆழமாக படிக்க வேண்டும். அந்த பொறுப்பு படித்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆக இந்த 536ல செருபாபேல் என்கிற தேவனுடைய மனுஷன், இஸ்ரேல் மனுஷன், இஸ்ரேலுடைய மனிதன், அவர் என்ன செய்றாரு? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அது 536. அப்போ 536 அதுவாக இருக்குமானால், அந்த விடுதலை 536 இருக்குமானால், அது எப்படி 606ல சிதேக்கியா ராஜா காலத்துல நேபுகாத்நேச்சார் படையெடுத்தார் என்று காணிக்கிறோம்? அவங்க 70 வருஷத்தை அடிமையா இருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. 70 வருஷம் அடிமையா இருக்கு. அடிமையாவா? அதுக்கு என்ன வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு? தேசம் இளவரசனா? தேசம் பாழாக்கி விடப்பட்டிருக்கும் 70 வருஷம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஆகவே அந்த 70 வருஷம் பாழாக்கி விடப்பட்டிருந்த காலம் நிறைவேறின உடனே அங்க செருபாபேல் மூலம் ஒரு பெரிய கூட்டம் எருசலேமை நோக்கி போவதற்கு கோரேஸ் ராஜாவுடைய இதயத்தை தேவன் ஏவுகிறார். கோரேஸ் ராஜா புரஜாதி ராஜா தான். ஆனால் புரஜாதியார்களுடைய சில காரியங்கள் மூலமும் தேவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். புரஜாதியார் ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவின் மூலம் அவர் இதயத்தை ஏவினதன் மூலம், அதான் எஸ்ரா முதல் அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கே பார்க்கிறோம். இப்போ கோரேஸ் ராஜா என்ன செய்ய விடுதலை கொடுத்து, எருசலேமினோட தேவன் தான் மெய்யான தேவன், அந்த தேவனை சேவிக்க யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க என்ன செய்யுங்க போங்க என்று சொல்லி அவங்க அனுமதி கொடுக்குறார். அப்போ ஒரு பெரிய கூட்டம் செருபாபேலோட சேர்ந்து போகுது. அந்த திரளான கூட்டங்கள் போகுது. அங்கே அதை நடத்தி கொண்டு போறது செருபாபேல். செருபாபேல் போய் தான் எனக்கு எருசலேமின் முக்கியமாக அனுப்பப்பட்ட நோக்கம் எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதற்காக. எல்லாமே மண்மேடா கிடக்குது, இடிக்கப்பட்டு கிடக்குது, தகர்க்கப்பட்டு கிடக்குது, பாழாய் கிடக்கிறது. ஆகவே நேபுகாத்நேச்சார் போய் எல்லாவற்றையும் உடைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா அது எப்பவுமே இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளுக்கு, மற்ற கிங்டம் ராஜ்யங்களுக்கு ஒரு என்ன சொல்ல போனா மற்றவருடைய கண்காணிப்பிலே இருந்து கொண்டு அவரை அழிக்க வேண்டும். இப்ப கூட பாருங்க, எத்தனையோ தேசங்கள் இருக்குது, ஆனா இஸ்ரேல் தேசத்தை மட்டும்தான் பூமி இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டுகிறார்கள். எதுக்காக அப்படி கங்கணம் கட்டுகிறார் என்று தெரியல. ஆனா மற்ற தேசங்களை அப்படிலாம் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தை மட்டும்தான் அழிக்கணும்னு கங்கணம் கட்டுறாங்க. அதே போலதான் அந்த காலகட்டத்திலையும் இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய எண்ணம் இருந்தது. அதில் ஒரு காரியமா தான் நேபுகாத்நேச்சார் போய் அந்த கோட்டைகளையும் மதில் சுவரையும் இடிச்சான், ஆலயத்தையும் இடிச்சு போட்டோம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் செய்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் சட்டத்திட்டங்களை மதித்தார்கள்.
நியாயப்பிரமாணம் என்கிற தேவனுடைய பிரமாணம் அவர்களோடு இருந்தது. அவர்கள் அதை கீழ்ப்படிந்திருக்கும் போது யாவே தேவனே அவரை ஆண்டு கொண்டு வந்தார். என்னெல்லாம் தாவிதோ சவுலோ சாலமோனோ இருந்த சிங்காசனம் அது தேவனுடைய சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம். அதில்தான் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அது தாவீதின் சிங்காசனம் அல்ல, அது சாலமோனின் சிங்காசனம் அல்ல, யாவே தேவனுடைய சிங்காசனத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஆகவே யாவே தேவனே அவரை ஆண்டு கொண்டு வந்ததுனால சாத்தானுடைய ராஜ்யங்களான மற்ற ராஜ்யங்கள் அனைத்துக்கும் அது ஒரு எதிர்ப்பாக தான் இருந்தது. அவர்களுக்கு ஒரு இந்த எருசலேம் ராஜ்யத்தை அழிக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும், பூமியில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தை இடிக்கிறது, மதிலை இடிக்கிறது, இந்த காரியத்தை செய்து அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். அவ்விதமாக தான் நேச்சார் பண்ணிட்டு அதில் உள்ள விசேஷமான பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துட்டார் நேச்சார் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு. அதில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரிய பெரிய ஞானிகள் எல்லாரையும் அவர்களையும் எடுத்துக்கொண்டு வந்தார் அடிமைகளாக. இங்கே அநேக அவர்களே முக்கியமான ஸ்தாபனத்தை வைத்திருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கே பாபிலோன் தேசத்திலே முக்கியமான அந்தஸ்திலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தானியெல்லாம் பிரதானியாகவே இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவருடைய ஞானம், அவருடைய விவேகம் அவையெல்லாம் உபயோகிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போதுதான் முதல் பேட்ச் 70 வருஷம் தேசம் பாழாய் கிடந்தது. இந்த பாழாய் கிடந்ததுங்கிற வார்த்தையை நம்ம நினைச்சோம், அப்படியே அந்த டெர்மினாலஜியை நம்ம உபயோகிக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் டெசலேஷன், 70 years ஆஃப் டெசலேஷன், பாழாய் கிடந்தது என்று பார்க்கிறோம். இந்த பாழாய் கிடந்த 70 வருஷம் முடிந்த உடனே அவர்கள் திரும்பி போக வேண்டும். அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனாலும் அவர்கள் திரும்பி போனா கூட அவர்களுடைய யார் கைக்குள்ள எந்த காலகட்டத்துல இருக்கிறாங்க, எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, எந்த காலம் ஆரம்பிச்சிருக்குது? புறஜாதியார் காலம், புறஜாதியாரின் காலம். வெரி குட். அவங்க புறஜாதியாரின் காலம் நிக்கல, புறஜாதியாரின் காலத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் தேசம் பாழாய் கிடந்த அந்த வருஷங்கள் முடிந்து அவர்கள் திரும்புகிறார்கள். ஆனால் புறஜாதியாரின் காலத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறது யாரு? புறஜாதியார் தான். ஆக அவர் திரும்ப வந்து கோரேஸ் ராஜாவுடைய அனுமதியில வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கும் அங்கே இடைஞ்சல்கள் இருந்தது. ஆலயத்தை கட்டும் போதும் அநேக இடைஞ்சல்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். அதை நாம் இப்பொழுது நாம் படிக்க போல. இப்போது அதுக்கு பிறகு ஒரு பேட்ச், ஒரு பவுஞ்சாக கிளம்பினார்கள் பாபிலோன்ல இருந்து எருசலேமை நோக்கி. அது யார் நடத்திட்டு போனது? எஸ்ரா நடத்திட்டு போனார் என்று பார்க்கிறோம். எஸ்ரா அதனுடைய வருஷம் வந்து 464 என்று ஒரு இடத்துல போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல 454 போட்டிருக்கு, 458 போட்டிருக்கு. இது பல இடத்துல சரித்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசி அந்த பழைய சரித்திரங்கள் எல்லாம் எழுதும்போது ஒவ்வொரு சரித்திர ஆராய்ச்சியாளரும் அவர்களுக்கு கிடைத்த டேட்டா வச்சு வருஷங்கள் கொடுப்பாங்க. ஆனா இந்த 536ங்கிறது ரசல் நமக்கு தெளிவாக பிக்ஸ் பண்ணி தருகிறார். காலக்கணக்கு வச்சு பேஸ் பண்ணி 536 சரித்திரத்தில் இருக்குது. அதை நமக்கு கரெக்டா பேஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதே போல இந்த எஸ்ரா வருஷத்துக்கு வந்து அதிகமாக முக்கியமான ஒரு பாயிண்டா அங்கே எடுக்கல. ஆனா அடுத்த வருஷம் முக்கியமாக பாயிண்டா எடுக்கப்படுகிறது. ஏன்னா தீர்க்க தரிசனம் அந்த முதல் 556 சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்குது. அடுத்தாற் போல நெகேமியா காலத்து அந்த இன்சிடென்ட்டுக்கும் தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்ப நெகேமியா போய் கட்ட போனது எதை கட்ட போனா? 544 மதுரை கட்ட போனோம். இப்ப அதுதான் நமக்கு டிஃபரெண்ட் தெளிவா தெரியணும். செருபாபேல் போனது வந்து ஆலயத்தை கட்ட போனது, ஆனால் நெகேமியா போனது மதில் சுவரை கட்ட போனது. அவன் போனது 454 போனான் என்று அதுலயே நிறைய கணக்குகள் வருது. அநேக சரித்திராளர்கள் டிஃப்ரெண்ட் வருஷங்களை கொடுக்குறாங்க. நமக்கு ரசல் நமக்கு அதை 454 என்று கரெக்டாக கணித்து கொடுத்திருக்கிறார். அதை கணித்து போது மற்ற தீர்க்கதரிசனங்கள் கணக்குகளும் அதை ஒத்து வரணும், அது பிக்ஸ் ஆகணும்.
அப்படி ஃபிக்ஸ் ஆனதான் அந்த வருஷம் கரெக்டாக தான் நமக்கு சொல்ல முடியும். அப்போ அந்த மதில் சுவர்கள் கட்டப்படுவதற்கு ஆணை கொடுக்கப்பட்ட 454 கிமு 454 எந்த தீர்க்க சனத்தினோடைய ஒத்து இணைக்கப்பட்டிருக்குது? யாரா சொல்ல முடியுமா? தானியேல் தீர்க்க தரிசனம். தானியேல் தீர்க்க தரிசனம் சொன்னா போதுமா கார்த்திக் பிரதர்? 70 வாரங்கள். 70 வாரங்கள். இன்னும் தெளிவா சொல்ல போனா எக்ஸ்பிரஸ் பண்ணா நமக்கு தெரியணும். 70 வாரங்கள் சொல்லிடுமோ தானியேல் தீர்க்க தரிசனம் 70 வாரங்கள் இப்படியே மொட்டையா சொல்லிட்டு இருந்தா எப்படி? அந்த 70 வாரங்கள் எதுக்கு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? 3.5 வருஷம். திரும்பவும் அப்படிதான் சொல்றீங்க. என்ன 3 வருடம்? சங்கரிக்கப்படுது. மேசியா சங்கரிக்கப்படுது. சங்கரிக்கப்படுதல். அப்போ மேசியா சங்கரிக்கப்படும்னா மேசியா வரணும் வேண்டாமா? வர வேண்டும். சரி, அப்போ இந்த தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? மேசியா வெளிப்படுவதற்கான தீர்க்க தரிசனமா இருக்குது. இயேசுவின் முதல் வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரே தீர்க்க தரிசனம், கால கணக்குப்படி அமைந்த தீர்க்க தரிசனம் இது ஒன்றுதான். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? நம்ம படிக்கிறது இது நம்ம டெபினட் நம்மை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் கேதர் பண்றது வந்து செவக்கடல் மாதிரி தண்ணியை வாங்கி வாங்கி வைக்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை படித்து பிறருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து அதனாலதான் இந்த கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஒவ்வொரு வார்த்தையில உத்தரவு சொல்றீங்க. யெஷுவா கிறிஸ்து முதல் வருகையில் வருகிற 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது. ஆனால் முதல் வருகை குறித்து சொல்லப்பட்ட ஒரே தீர்க்க தரிசனம் கால கணக்கை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். முதல் வருகையிலும் யெஷுவா கிறிஸ்து குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆனா கால கணக்கை குறித்து சொல்லப்பட்ட ஒரே தீர்க்க தரிசனம் இந்த தானியேல்ல காணப்படுகிற 70 வார தீர்க்க தரிசனம். அப்ப இந்த 70 வார தீர்க்க தரிசனம் எதை சொல்லுது? யெஷுவா கிறிஸ்து வருகையும் சொல்லுகிறது, யெஷுவா கிறிஸ்துடைய மரணத்தையும் சொல்லுகிறது. சரியா? ஆக இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் புத்தகத்துல எந்த அதிகாரத்துல இருக்குது? 9ஆம் அதிகாரம் 25-26. வெரி குட், வெரி குட். 9ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஏன் இப்படி நிறைய கேள்வி கேட்டு கேட்கிறேன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது நமக்கு டெவலப் ஆகணும். சரியா? அநேக சமயங்களை படிப்போம், ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தாமே படிச்சுட்டு போயிடும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தி படிச்சுட்டு போனதான் நமக்கு அந்த நாலேஜுங்கிறது ஒழுங்கா கட்டப்படும். சரி, அப்போ அந்த அலங்கம் கட்டப்படுவதிலிருந்து ஆணை பிறப்பித்ததிலிருந்து அந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அல்லது படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அலங்கம் கட்டப்பட்டதிலிருந்து ஆணை கொடுக்கப்பட்டதிலிருந்து 70 வாரங்கள் இல்லையா? அந்த கணக்கு அது கணக்கெடுக்க அதுல கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நெகேமியா கூட பவுஞ்சியா போய் மதுரை கட்ட போயிடறாங்க இல்லையா? அது 3ஆவது மூவ்மெண்ட் ஃப்ரம் பாபிலோன் வந்து கிளம்புற காரியமா இருக்கிறது. அப்ப இந்த காரியம் வந்து சொல்லும் போது நமக்கு முதல் வருகையில் யெஷுவா கிறிஸ்து வருகிற காரியத்தையும் எப்போ வருகிறார் என்று திட்டமா சொல்லுது. எப்போ மறிக்கிறார்? 3.5 வருடம் ஊழியம் பண்ணினார், 3 வருடம் முடியல மறித்து போனார் என்றெல்லாம் அநேக பிரசங்கர்கள் பேசுவாங்க. சபையில கூட நான் சிறு வயதிலிருந்து அந்த பிரசங்கம் கேட்டிருக்கேன். அந்த 3.5 வருஷம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கேதான் தானியேல் தீர்க்க தரிசனம் 9ஆம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வாரத்தின் மத்தியிலே வலிய ஒளிய பண்ணுவார், சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி வருகிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? 3.5 வருடம் ஒரு 3.5 நாள் வாரத்தின் மத்தி, அது 3.5 நாள், ஒரு நாள் ஒரு வருடம் என்று வேதாகமே நமக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்கு இல்லையா? அந்த கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள், ஒரு வருஷத்தை ஒரு நாளா கணக்கிட உனக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அது வேவு பார்க்க போன அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வேவு பார்க்க போயிட்டு வந்தவங்க அதுல உள்ள ஒரு கணக்கு. அது மாதிரி எசேக்கியேல் அவன் மரண வியாதியா இருக்கும் பொழுது அவன் ஒரு பக்கம் கடித்து படுத்தான், அடுத்த பக்கம் கடித்து படுக்கிறது. அந்த கணக்குலையும் அந்த ஒரு நாள் ஒரு வருடம் என்ற கணக்கு கொடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆக 2 காரியத்தையும் வைத்து நம்ம தீர்க்க தரிசன புரிதலுக்கு தீர்க்க தரிசன கால கணக்குல ஒரு நாள் வந்து ஒரு வருடமாக இருக்கிறது. ஆனா இன்னும் சில இடத்துல ஒரு நாள் 1000 வருடமா இருக்குது, ஒரு நாள் 40 வருடமா இருக்கிறது,
ஒரு நாள் 7000 வருடமாக இருக்கிறது. அது அந்தந்த இடத்துல அந்த ஒரு நாள் என்கிற காலம் வித்தியாசப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசன கால அளவை கணக்கிடும் போது ஒரு நாள் ஒரு வருஷம் என்ற கால கணக்கை உபயோகிக்கிறோம். அப்படி உபயோகிக்கும் போது அந்த 69 வாரம் கழித்து அடுத்த 7வது வாரம் 70வது வாரம் இந்த கணக்கை பற்றி படிக்கணும். அது இந்த காரியத்தை பற்றி படிக்கணும்னாலே அது எது தெரிஞ்சிருக்கணும்? அலங்கம் கட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட ஆணை. அந்த காரியம் படிக்கணும்னா நெகேமியா காரியம் படிக்கணும். இப்ப நெகேமியா பற்றி படிக்கும்போது அந்த நெகேமியாவுடைய செயல் என்ன, அவன் எவ்விதமாக இதுக்கு உபயோகிக்கப்பட்டான், இந்த கருத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். சரி, இப்போ நெகேமியா முதல் அதிகாரத்தை யாராவது வாசிக்க முடியுமா? அதுல 11 வசனம் இருக்கு, அதை படிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிக்கை. வாசிங்க பிரதர். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக. இப்ப நான் சில காரியம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நெகேமியா இருக்கிறது சூசான் அரண்மனையில் இருக்கிறான். சூசான் என்பது பெர்ஷியா ராஜ்யத்தில் உள்ள அரண்மனை உள்ள இடம். பாபிலோன் என்பது பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கும்போது பாபிலோன் கிங்டம் இருந்தது. இப்போ மீதியா பெர்ஷியா ஆண்டுட்டு இருக்கனால இந்த காலகட்டத்தில் அரண்மனை அவங்களுக்கு எங்க இருக்குது? சூசான் இருக்குது. அப்போ இந்த சூசான் எங்க இருக்குது பாருங்க, மேப் போடலாம். சூசான் என்று ஏரோ போட்டு பாருங்க, கடைசியில் வலதுகை பக்கத்துல கடைசியில் இருக்கிற சர்க்கிள் சூசான் என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. சூசான் இந்த இடது பக்கம் உள்ள கடைசி பகுதி எருசலேம். சரி, இப்போ இவர்கள் கடந்து வரும்போது பாபிலோன் பாதி வழியில இருக்குது. பாபிலோன் சுத்தி அந்த ஐப்ராத் நதிக்கரையோரமா போய் தான் என்ன செய்வாங்க, அப்படி சுத்தி அடிச்சு தமஸ்கு வழியாக எருசலேம் வர வேண்டும். அதான் அவங்க ரூட். இடையில மலைகள்லாம் இருக்கும், அதனால அவங்களுக்கு விதமாக நேரடியாக வர முடியாது, அதை சுற்றி தான் வருவாங்க. இது கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு இருக்கும் சுற்று வழியில அந்த காலத்துல. இப்போ உள்ள ரோடுகள்லாம் போட்டு பார்த்தா அது 1300 1400 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்துல கால்நடையாக நடந்து வர்ற அந்த கால பகுதியில அந்த பகுதியில அது 1800 கிலோமீட்டர் இருக்கலாம் என்று கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கிருந்து டெல்லியோட கொஞ்சம் பக்கம். டெல்லி வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. இது அது கீழே இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, ஆக இவ்வளவு தூரத்துக்கு முதல் தடவையும் கூட பாபிலோன்ல இருந்து நினைச்சாங்க ஜெருபாபேலோட நடந்தான் போனாங்க. அதே சமயத்துல எஸ்ராவுடைய நடந்து போனாங்க. எஸ்ராவுக்கு பாபிலோனுக்கு முதல்ல செருபாபேல் போகும்போது ஆணை கொடுத்தது வந்து கோரேஸ் ராஜா, இங்கிலீஷ்ல சைரஸ் என்று போட்டிருக்கோம். எஸ்ராவுக்கு வந்து அர்த்தசாஸ்திரா 1 என்ற ராஜா தான். அதே ராஜா தான் யாருக்கும் கொடுக்குறார்? நெகேமியாவுக்கும் கொடுக்குறாரு. சூசான்ல இருந்து பெறப்படணும். நெகேமியா சூசான் அரண்மனையில பான பாத்திரக்காரனா இருக்கிறான். அப்படி அங்க இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்குது? எருசலேம் மேலே இருந்து கொண்டே இருக்குது. நாம் வந்து பொதுவாக ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் பெயர்ந்து போயிட்டோம்னா அந்த இடத்த அதிகமாக நினைக்க மாட்டோம்.
ஒருவேளை ஏதாவது கல்யாணம் அல்லது சில குடும்ப காரியங்கள் நிகழும் போது நான் போகலாம், எட்டி பார்க்க போகலாம். ஆனாலும் அந்த இடத்து மேலே ரொம்ப ஆவலோட வாஞ்சியோட அதுக்காக ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆமா, இங்க வந்து இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆன பிறகு கூட அந்த கிராமத்துல போய் குடியேறலாமா, சொந்த ஊருக்கு போகலாமா அப்படி யோசிச்சா யாருமே விரும்ப மாட்டாங்க. நாம விரும்ப மாட்டோம், முக்கியமாக பிள்ளைகளும் விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் அது மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க இருந்தாலும் சரி தங்க நாட்டு மேல அதிக பற்றுள்ளவர்களா இருந்தார்கள். பொதுவாக அங்கேயும் அநேகர் உலக பிரகாரமாக பாபியோனுடைய மாயையிலே விழுந்து போனவர்கள் இருந்தார்கள். ஆனா அநேகருக்கு திரும்பி போக வேண்டிய எண்ணம் இருந்தது. நெகேமியா மிகவும் ஆவலுள்ளவனாக இருந்தான். அங்கே எருசலேம் பற்றி அது எப்படி இருக்கு, அது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஏதாவது முன்னேறி இருக்காங்களா, இப்படிதான் நம்ம யோசிப்போம் இல்லையா. நம்ம ஊரை பற்றி விட விசாரிப்போம். அந்த ஸ்கூல் வந்து ஹைஸ்கூல் ஆயிட்டா, அது காலேஜ் ஆயிட்டா, அப்படி அது வந்துட்டா இது வந்துட்டான்னு விசாரிப்போம் இல்லையா. அதே போல இங்கே விசாரிக்கிறான். ஆனா இவனுக்கு தந்தா தெரியும் எப்படி அது மண்மேடா கிடக்குதுன்னு தெரியும். ஆகவே அந்த மண்மேடா கிடக்கிறது அங்க சில யூதர்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு உள்ள வராதவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியும். அதனால அதை பற்றி அறிய ஆவலா இருக்கிறான். ஆனா அங்கேயும் இங்கேயும் பாபிலோனுக்கும் போக்குவரத்து இருந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு கூட இஸ்ரேலில் இருந்து இந்தியாவுக்கு கூட போக்குவரத்து இருந்தது என்று கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் இந்தியாவில் கேரளாவில் கூட வாழ்ந்திருக்காங்க, இன்னும் வட இந்தியாவோட அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது போக்குவரத்துகள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆக இந்த போக்குவரத்துல யார் வருகிறார், நெகேமியுடைய சகோதரன் வருகிறார். அவர் வந்த உடனே என்ன செய்யறார், அவருக்காக அதை பற்றி என்ன செய்யறார், விசாரிக்கிறார், கேட்டு விசாரிக்கிறார் என்று பார்க்கணும் இல்லையா. அப்போ அதை விசாரிக்கும் போது அதனுடைய காரியங்கள்லாம் அறியும் போது நெகேமியா என்ன பண்ணானா சொல்லுங்க. துக்கமா இருந்தான். அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மண்டாடி நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அங்க எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அழுதான், துக்கப்பட்டான், அது மட்டும் இல்லாம உபவாசித்தான், அது பிறகு மண்டாடினான் தேவனோட. 4 பெரிய காரியங்களை செய்யறான் இல்லையா. ஆக இப்படி அவன் பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபத்தையும் நம்ம வாசியை கேட்டோம். சரி, மேலும் படிக்கலாம். பிரதர் இளவரசன் வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இன்று உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என் இடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கலையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்களே. ஆண்டவரே, ஒரு அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். ஓகே. ஆக அவன் பாரம் உள்ளவனாய் ஆனான். முதல்ல அவன்கிட்ட காணப்படுற ஒரு பெரிய கேரக்டர் பாரம் ஆனான். எதுக்கு பாரம்?
என் டாக்டருக்கு கல்யாணத்துக்கு கட்டி வைக்கணும், அது காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் இல்லையா, இப்படியா பாரமா வேணாம் இல்லை. அவன் தேவனுடைய காரியத்துக்காக பாரமா. அவன் இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் தேசமாக எருசலேம் பட்டணம் அது பாழாய் கிடைக்கிறது இல்லையா, அதன் வாசல்கள்லாம் அக்னியாலே சுடப்பட்டு கிடக்கிறது, அது அழிந்து கிடக்கிறது என்பது அவனுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. அந்த பாரத்தினால விளைஞ்சிடான். அது உண்மையாவே வெளிப்படையான பாரம் இல்லை. நாமும் சில காரியங்களை கேட்கும் போது வருத்தப்படுவோம், துக்கப்படுவோம். ஆனால் அது எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குது என்று சொல்ல முடியாது. ஆனால் இவன் உண்மையாவே அழுதான் என்று பார்க்கிறோம். அதுக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணினான்னு பார்க்கிறோம். அடுத்த இன்னொரு இடத்துல படிக்கிறோம், தானியலை பற்றி படிக்கும்போது அந்த 70 வருஷம் பால் கடிப்பு முடிகிறதைய கண்டுபிடித்து அவன் ஜெபிக்கிறான். 70 வருஷம் பால் கடிப்பு முடிந்து வருவதையும் அவங்க திரும்ப அந்த பால் கடிப்பில் நீங்கி எருசலேமுக்கு கூட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள்லாம் புரிந்து அந்த காலக்கணக்கை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கிறதை பார்க்கணும் இல்லையா. அனைவருக்கு நம்ம காலக்கணக்குகளே தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு அவருக்கு அது இப்படி ஒரு காலக்கணக்கு ஒன்றை படிக்க வேண்டுமா என்று கூட தெரியாது. ஆக அது தெரியாதனாலதான் அனைவரும் நினைச்சாங்க வேற விதம் பெக்கோதியோட ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த குப்பம் முழுவதும் ஜெபிக்க ரசிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஊர் முழுவதும் ரசிக்கப்பட வேண்டும் அல்லது ஆண்டவரே. இப்போ எமில் ஜெபிசிங் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள். அங்கேயும் கட்சி தான், இந்தியா கட்சி. பரலோகத்துல அங்க போய் கொடி கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வேத திட்டத்தை, வேத புத்தகத்தை சரியாக படிக்கிறதுனால. அங்கேயும் அவர் என்ன செய்றாரு, இந்தியாக்கெல்லாம் போய் அங்க கொடி கட்டிட்டு பரலோகத்தில் உட்காரணுமா, மற்ற கண்ட்ரிலாம் விட இந்தியர்கள் நிரப்ப வேண்டும் என்று பாடுறாரு. அந்த பாடல் நம்ம படிக்கிறோம், ஆனால் பரிசுத்தர்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம அதை நினைச்சிருக்கோம், திருத்தி பாடுகிறோம். சரி, இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் இங்கே தேவனுடைய கால கணக்கை அறிந்து அந்த காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்று அறிந்து செய்வோமானால் அது மிக அருமையா இருக்கும். இப்ப நாம் இருக்கிறோம், நாம் இப்ப என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம் தேவனுடைய திட்டத்தின்படி? சத்தமா சொல்லுங்க. முடிவு காலத்தில் இருக்கிறோம். எப்பிபனி காலகட்டத்துல எப்பிபனி காலகட்டத்தில் இருக்கிறோம். முடிவு காலம் எப்பவுமே ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது, அது சரிதான். ஆனால் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா எப்பிபனி காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்ப நம்ம எப்பிபனி காலகட்டத்துல நம்முடைய பொறுப்பு என்ன? எப்பிபனி மதில் சுவரை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிதேமியர் எங்க தங்கள் சுவரை கட்டினாங்க? நிதேமியர் மதில் சுவரை கட்டினாங்களா கட்டலையா? கெட்டுனாங்க. எங்க கட்டினாங்க? ஓப்பேல் குன்றில் கட்டினார்கள். சத்தமா சொல்லணும். ஓப்பேல் குன்றில் கட்டினார்கள். என்ன நல்லா மறந்து போச்சா எல்லாமே? சரி, ஓப்பேல் குன்றில் கட்டினார்கள். ஓப்பேல் நிதனிமேற்குரிய குன்று. சரி, ஆக நாம் கட்ட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அப்போ அந்த கட்டப்படாமல் அது இடிந்து கிடக்கிற காரியத்தை நம்ம அறிய வேண்டும், உணர வேண்டும். நெகேமியாவுக்கு அதை குறித்து பெரிய பாரம் இருந்தது. இப்போ நமக்கு என்ன இருக்கணும்? பாரம் இருக்கும். பாரம் இருந்தா இது மாதிரி கேள்வி கேட்டா சொல்ல முடியாது, சொல்ல தெரியாம இருக்குமா? நம்ம எதை குறித்து பாரம் அடைய வேண்டும்? ஓபிஎல் பக்கத்துல குண்டலம் நம்ம மதிலில் கட்ட வேண்டுமே என்ற பாரம் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த பாரம் நமக்கு இல்லை. நமக்கு நிச்சயமாக ஒவ்வொரு இடமும் போய் அல்ல புகாரி ஹோட்டலுக்கோ அல்லது தலைப்பக்கத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியா வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா பாரம் எங்க இருக்கணும்? அந்த பாரத்தை பற்றி கவலையே இல்லை. அப்படியே நம்ம இருக்கக்கூடாது, ஏன்னா தோணுன்னு இருக்கக்கூடாது. நாம கட்ட வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது. அங்கே நெகேமியா போய் பார்க்குறான், அங்கே எல்லாம் இடிஞ்சு கிடக்கிறது எல்லாம் பார்க்குறான் இல்லையா? ஆக இதை இன்னும் போன பற்றி படிக்கிற அதை குறித்து பாரத்தோட இருக்கிறான் என்று பார்க்குறோம். அப்போ அந்த நெகேமியாவுக்கு இருந்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மை இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறது வெறுமன ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுக்காக இல்லை.
இந்த காலகட்டத்துல எப்படி சுவிசேஷ யுகத்துல ப்ராப்பர் சுவிசேஷ யுகத்துல மணவாட்டி சபை மணியை சேர்ப்பதற்கு உபயோகித்தாரோ, அதே போல இந்த காலகட்டத்துல எப்பிபனி பாளையக்காரர்களை கான்சிகரேட்டட் எப்பிபனிக் பாளையக்காரர்கள் அவர்களை சேகரிப்பதற்காக, அவர்களை பலப்படுத்துவதற்காக, அவர்களை போஷிப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்துவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாரம் நமக்கு இருக்கிறது. அந்த பாரத்தோடு நெகேமியாவுக்கு இருந்த பாரம் போல் நமக்கும் பாரம் இருக்க வேண்டும். நமக்கு அதுக்கு சாத்தானால் கோட்டைகள் இடிந்து கிடக்கிறது. குறிப்பாக நம்மை படிக்கிறோம். நம்முடைய ஊழியம் என்ன ஊழியம்? கற்களை பொறுக்கி போடுகிற ஊழியம் என்று படிக்கிறோம். இன்னொரு கருத்துல பாளையத்தின் மதில் சுவரை கட்டுகிற ஊழியம் இல்லையா? அந்த கட்டுகிற ஊழியத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஆக இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளே அந்த கான்சிலரி எப்பிபனி கேம்பஸ்க்குள்ள நம்ம கட்ட வேண்டும். அதே சமயத்துல சத்திய பிரதேசத்தில் நமக்குள்ள சத்திய பிரதேசங்கிறது மனம், இருதயம், சித்தம், இந்த மூன்றை வலுப்படுத்தி கட்ட வேண்டும். அதே சமயத்துல கற்கள், கிறிஸ்தவ மண்டலத்துக்கு கிடைக்கிற கற்களை பொறிக்கணும். அவர்கள் யாராவது இந்த சத்தியத்துக்குள்ள வர்றவங்களா பார்க்கறதுக்கு சத்திய கற்களை பொறுக்கி போட்டு அவரை வழிநடத்தி கூட்டி கொண்டு வந்து அவர்களையும் கட்டுவதற்கு உபயோகிக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பலவிதமான வேலைகள் நமக்கு இருக்குது. அந்த வேலைகளை உணர்ந்தவர்களாக, பாரம் உள்ளவர்களாக, அதற்காக நமக்குள்ள ஒரு துக்கமும் இருக்கணும். துக்கத்தோடு பாரத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஜெபம் ரொம்ப சின்சியர் இதயத்திலிருந்து வருகிறது இல்லையா? அப்பவும் நெகேமியாவுக்கும் என்ன புரிஞ்சிருக்கும்? அந்த 70 வருஷம் பாழாய் கிடக்கிற காலம் முடிகிற காலத்தை நினைத்து அதான் ஜெபிக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளுக்கு கை கொண்டு அவர்களின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறத கோட் பண்றோம். கோட் பண்ணி தேவன் சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் முக்கியமான ஜெபம். இந்த மாதிரி வேத வசனங்களை கொண்டு, தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் தான் இருக்கணும். தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவன் எனக்கு மானத்திலிருந்து ஜெபிக்க ஆய்வு கொடுப்பார் சொல்லி எதுக்கோ ஜெபிக்கிட்டே போவாங்க இல்லையா? ரிவைவல் மீட்டிங் சொல்லிவிட்டு அந்த ஜெபங்கள்லாம் எடுபடாது. தேவ திட்டத்தின்படி நாம் ஜெபிக்கிறோமா? நாம் இப்பொழுது எப்பிப்படி பாளையம் கட்டப்படுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக ஓபேல் மேல கட்டப்படுகிற அந்த மதில் சுவருக்காக ஜெபிக்க வேண்டும். சரி, அப்படி ஜெபித்து கொண்டு அந்த பாரத்தோடு இருக்கும்போது தான் அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு என் பான பாத்திரக்காரனாக இருந்தான்னு பார்க்கிறோம். பான பாத்திரக்காரனாக இருப்பது வந்து மிக கடினமான ஒரு காரியம். கடினமான லேபர் அதிகம் கிடையாது, உடம்பு அதிகமாக மசில் பெயின்லாம் செலவழித்த வேலை அல்ல. ஆனால் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும். குறிப்பாக பானம், ஆகாரம் இதெல்லாம் ராஜா கொடுக்குறவங்க வந்து நம்ப தகுந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ப தகுந்தவர்கள் வந்து தான் நிச்சயம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் விஷம் கொடுத்துருவாங்க. இந்த காலத்தோடு உண்டு, விஷம் கொடுத்து சாகடிக்க வழி உண்டு. ஆகவே பானத்திலேயோ ஆகாரத்திலேயோ விஷம் கொடுத்துடக்கூடாது. ஆக ரொம்பவும் நம்பக்கூடிய ஒரு ஆளை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாது அந்த ஆள் அதை படைக்கிற ஆள் வந்து புன்முறுவலோட புன்சிரிப்போடு இருக்க கடமைப்பட்டிருக்காங்க. ராஜா முன் வரும்போது ஒரு சிரிப்பு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில மேனஸ்லாம் இருக்குது. சில முறையில வந்து செய்யணும், சில முறையில அது அந்த பழைய காலத்துல சில கதைகளை பார்க்கும்போது அல்ல நாடகங்களை பார்க்கும்போது அதெல்லாம் நடிச்சு காட்டுறதை பார்த்துருக்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதிகம் உண்டு. ஃபார்மாலிட்டிஸ். இந்த கப்பை கொடுக்கும்போது கூட அதுல ஒரு முறை உண்டு. அந்த கப்பு சத்தம் கேட்காம அது வைக்க தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கப்பு ரொம்ப நேர்த்தியான கப்பா இருக்கணும். அதுல எந்த விதமான பழுது இருக்கக்கூடாது. அடுத்தாப்புல அந்த வந்து ஒரு மனரம்யமான ஒரு காட்சியாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில வரும்போது எல்லாத்துக்கும் மேலாக நம்ப தகுந்த குணமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு, உன்னத பொறுப்புள்ள நிலைக்கு, நம்பிக்கை உள்ள நிலைக்கு யார் உயர்த்தப்பட்டிருந்தா? நெகேமியா. நெகேமியா சொல்ல போனா அந்த நாட்டுக்கு எதிராளி, இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அப்படி இருக்கும்போது எதிர் நாட்டு தேசத்துல அந்த ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா போயிருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு
அவன் நம்ப தகுந்த குணமுள்ளவனாக இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் அந்த ராஜாவுக்கு முன்னாலே என்ன செய்யறான்? பான பாத்திரக்காரனா இருக்கிறான். அந்த ராஜா பற்றி சொல்லும்போது ஒரு சார்ல்ஸ் ரெடே என்கிற அந்த ராஜா பற்றி வர்ணிக்கிறார். அந்த சாஸ்திர ராஜா பற்றி அவர் சட்ட கட்டுப்பாடு அற்றவர். அந்த ராஜா எப்படிப்பட்டவரான்? சட்ட கட்டுப்பாடு அற்றவர். அது மட்டுமில்லாமல் தன்னிச்சயமாக உணர்ச்சி வசப்பட்டவர். தன்னிச்சயமாக உணர்ச்சி வசப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் சினங்கொள்ளுகிறவர். இந்த 3 காரியங்களையும் சொல்லும்போது அவரு மிகவும் ஒரு தீர்க்கமான அறிவுள்ள யோசித்து செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? கொண்டு கூட போட்டுருவாங்க. பானபாத்திரக்காரன் முகத்தை சுழிச்சுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அழுமூஞ்சோட வந்தாருன்னா ஜெயில கூட போடலாம், அல்லது கொண்டு கூட போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் எந்த சட்டத்திட்டங்களும் ராஜாவுக்கு எழுதிக்க முடியாது. அதனாலதான் அந்த ராஜா பற்றி விவரிக்கும் போது சட்ட கட்டுப்பாடு அற்றவர், தன்னிஷ்ட உணர்ச்சி வசப்பட்டவர், சினங்கொடுகிறது என்று சொல்லப்படுறதே பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ராஜா கிட்ட தான் என்ன வந்தது? தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறதற்கான வழி பிறந்தது என்று பார்க்கிறோம். அதான் ஆச்சரியம். எஸ்ராவை அனுப்பினதும் இந்த ராஜா தான். எஸ்ராவை அனுப்பிவிட்டதும் இந்த ராஜா தான். ஆக நெகேமியா அந்த ராஜா முன்னால்தான் பான பாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் சோகம் மனம் உள்ளவனாய் பேசி வந்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வருத்தமாய் மட்டுமில்ல, அவன் ரொம்ப துக்கப்பட்ட அந்த அடையாளம் முகத்தில் காணப்படுகிறது. அது ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ். சாதாரண வருத்தப்படுற காரியம் ஒன்று. ரொம்ப நாள் துக்கப்பட்டு முகத்துல அந்த மார்க், அந்த அடையாளங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யறான்? பான பாத்திரம் வேலை செய்து வருகிறான். அவனுக்கு ஒரே ஆவிக்குரிய பலம் ஜெபம். அவன் உபவாசம் எடுத்து ஜெபம், உபவாசம் பண்ணி இருக்கிறான். பாரத்தோட இருக்கிறான். தேவனுடைய காரியத்துக்காக ஆவிக்குரிய பாரம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதற்காக இந்த காலகட்டத்துக்குள்ள கரெக்டா கண்டுபிடிச்சு ஜெபிக்கிறோம். அது அந்த இன்ஸ்பிரேஷன் அது எல்லாருக்கும் வராது. இந்த கால கணக்கோட நம்ம பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தாதான் அதை ஒட்டி நமக்கு ஜெபிக்க தெரியும். அவ்விதமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஏர்லெஸ்னஸ், உண்மைத்துவம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த காரியத்தை செய்து ஜெபித்து கொண்டு அந்த பானபாத்திர வேலை செய்து வருகிறான். ராஜா அவனை பார்த்து கேட்கிறார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ராஜா பார்த்து கேட்கிறார். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ராஜா கண்டுபிடிக்கிறார். அது என்ன சொல்றாரு? இது மனதின் துக்கம், வியாதினாலேயோ மற்ற காரியம் இல்லை. மனதுல ஒரு பெரிய பாரம் இருக்குது, அது மனதின் துக்கம் என்று கேட்கிறார். அப்போ நெகேமியா என்ன பண்ணாரு? யாரா சொல்லுங்க. அவர் பயந்து பேசுறாரு. பயந்து சொல்லுங்க. பயந்து போயிட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க சொல்லிட்டு அப்புறம் பேச. சரி, வேற யாராவது சொல்லுங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இது பண்றேன். அத செய்யற முதல். அது பெரிய ஒரு காரியம் தான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, சரி முன்னால இல்லையா? ராஜா என்றைக்கும் வாழ்க, என்றைக்கும் வாழ்க என்று சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய பட்டணம் பாழாய் கிடக்கிறது, அக்கினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லும்போது பாக்குறோம். அப்போ ராஜா புரியல, நீங்க கேட்கிற காரியம் என்னங்கிறாரு. அப்போ ஜெபம் பண்ணிட்டு சொல்றான். பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு சொல்லவே பாக்குறோம். அவனுக்கு பயம் வருது. இளவரசன் சொன்னதை இங்க எடுத்துக்கலாம். பயந்து அவருக்கு பதில் கொடுக்கறதை பார்க்கிறோம். அப்போ ராஜா விளக்க சொல்லும் போது அவன் ஜெபம் பண்ணிட்டு விளக்கறதை பார்க்கணும். அப்பொழுது
ராஜா என்ன செய்யறான், அவன் கண்கள், ராஜாவின் கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்து அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறான், எதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எல்லாம் கேட்டுட்டு அவனை போவதற்கு அனுமதி கொடுக்குறான். உடனே அவன் என்ன செய்யறான், அதுக்கு போக வேண்டிய காரியங்களுக்கான வேண்டிய உதவிகள், அநேக இடங்கள்ல தேசாதிபதிகள், கவர்னர்கள் இருப்பாங்க, இந்த கவர்னர்களுக்காக லெட்டர் கொடுக்கணும், குரூப்பா போறவங்கள வழிவிடணும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும், இதற்கெல்லாம் லெட்டர் எழுதி வாங்கி கொள்கிறான் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெருபாபேல் போகும்போதே தேவாலயத்துடைய தங்க பாத்திரங்கள் எல்லாம் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் கொள்ளையடிச்சு வந்த பாத்திரங்கள்லாம் கொடுத்து விட்டாருச்சு கொரேஸ் ராஜா. இங்க இவன் நினைக்கிறான், தேவாலயத்துக்கு இருக்கிற அரண்மனையில் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் உள்ள மரம் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் வேண்டிய தேவைகளுக்கெல்லாம் என்ன செய்யறான், கடிதம் வாங்கி கொண்டு போறதே பார்க்கிறோம். ஆக இவனோட முழு எண்ணங்களும் அதை டெவலப் பண்ற நோக்கத்திலே போகிறதை பார்க்கிறோம். அதுக்கு வேண்டியதுக்கெல்லாம் கடிதம் எழுதி வாங்கி கொண்டு அவன் கிளம்புவதை பார்க்கிறோம் இல்லையா. ஆக இப்படி அவமாக பிரயாணப்பட்டு வருகிறான். அந்த மேப்பை காட்டலாம் இப்போ ஆல்வியம் ஒன் மோர் டைம். சூசான் அரண்மனையிலிருந்து நெகேமியா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எங்க போகிறான், எருசலேமுக்கு போகிறதை பார்க்கிறோம். இப்போ எருசலேம் போய் சேர்வதற்கு 4 months ஆயிட்டு சொல்லி ஒரு புக்கை படித்தேன். அது விரைவாக போக முடியாது, என்னென்னா பிள்ளைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, மிருகங்கள் இருக்கும், ஒரேடியாக நடந்து கொண்டே போகும்போது கஷ்டம். ஆக கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய் அவர் என்ன செய்யறாங்க, அங்கே போய் சேர்வதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே நோக்கம், எருசலேம்ல போய் பழைய தங்களுடைய தலைநகரத்துக்கு தேவனுடைய தேசத்துக்கு போய்விட வேண்டும் என்ற நோக்கத்துல எல்லாம் கிளம்புவதையே பார்க்கிறோம். அப்படி போகும்போது அவன்கிட்ட காணப்படுகிற பெரிய காரியம் ஆர்வம், அடுத்தது இந்த பாரம், அடுத்தது ஜெபத்தோடு அவையெல்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறதை பார்க்கிறோம். லீடர்ஷிப் குவாலிட்டி மிக முக்கியமான ஒரு காரியம். அநேக சமயங்களில் லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு வந்தா கூட நம்ம எடுக்க தயங்குவது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஏன்னா இந்த பொறுப்பை செய்ய என்று சொன்னா ஒரு தயக்கம் தான் வரும். நெல்சன் பிரதர் இந்த பத்திரிகையை நடத்து என்று சொல்லும் போது முதல்ல எனக்கு தயக்கம் தான் பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பத்திரிகை நடத்துறதுன்னா அது பெரிய ஒரு காரியம், அதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு எடிட்டர் கவர்மெண்ட் அப்ரூவ்டு எடிட்டர் ஆகணும், அதை கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணி ஒரு எடிட்டர் ஆகணும், இப்படி நிறைய நிபந்தனைகள் இருக்குது. அதில் ஒரு மலைத்து போய் தான் அது என்ன செய்யறேன்னு தெரியாம யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய காலம் முடிஞ்சது, அது பிறகுதான் அதுக்கு வேண்டியெல்லாம் யோசித்து அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தா எல்லாம் படிப்படியாக முடிஞ்சது. நம்ம கேட்ட பெயர் கூட, பத்திரிகை பெயர் கூட டெல்லிக்கு போயிட்டு வரணும். எப்பவும் நமக்கு 2-3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பணும், அதில் ஏதாவது ஒரு பேரை அவங்க சூஸ் பண்ணி அனுப்புவாங்க, அது அவங்க இஷ்டம். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. தேவ ஏற்பாடுங்கிற பெயர் கொடுத்தது யாரு, பிரதர் நெல்சன் ராஜரத்னம். அவர் தான் தேவ ஏற்பாடுங்கிற பெயர்ல பத்திரிகை நடத்தேன்னு சொன்னார். ஆனா அந்த பெயர் வரலன்னா அது என்ன பண்றது, நம்ம பெயர் அனுப்புறோம், தேவ ஏற்பாடு, தேவ நிர்ணயம், தேவ நாம் 2-3 பெயரை சஜஸ்ட் பண்ணி அனுப்பியாச்சு டெல்லிக்கு. ஆனா சூஸ் பண்றது அவங்க கிறிஸ்டன் தான். இது மாதிரில காரியங்கள்லாம் இருக்கும்போது நான் கூட ஒரு லெட்டர் எடுத்து அனுப்புனேன். தேவ ஏற்பாடு தான் நான் ரொம்ப விரும்புகிற பெயரா இருக்குது, நீங்கள் தயவுசெய்து அதே கொடுங்க சொல்லி ஒரு அடிஷனல் லெட்டரை எடுத்து அனுப்பி வைத்தேன். தேவனுடைய பிரதம கிருபையால் தேவ ஏற்பாடு அப்ரூவ் ஆகி வந்தது. ஆக இந்த இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு நேம், இது நெல்சன் ராஜரத்னம் திறந்து கொடுத்த பேர். அவர் யூத்ஃபுல் worthy, அவர் திறந்து கொடுத்தார். அது ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ரூலும் அதை கவர்மெண்ட் பெர்மிஷன் அதை பெற்று அந்த பத்திரிகை நடத்த ஆரம்பித்தோம். ஆக இது ஏனதானங்கிறது கிடையாது. அப்படி நடத்த ஆரம்பிக்கும் போது இது ஒரு விதமான மதில் சுவரை கட்டுகிற வேலை. அந்த சமயத்தில் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் நிறைய பத்திரிகைகள் கிடையாது. இந்த பத்திரிகை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால நிறைய வாசிக்கப்பட்டது. இப்போ நிறைய பத்திரிகை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல வருது. அவங்களுடைய சில டாக்டரின் படி பெசகுகள் இருந்தால் கூட சத்தியங்கள் அது வழியாக வந்து கொண்டு இருக்கிறது பார்த்து சந்தோஷப்படுகிறோம். சரி, ஆக இவ்விதமாக வரும்போது அங்கே
எருசலேம்ல வந்து நெகேமியா வந்து வருகிறான்னா அங்க யாருக்கும் உடனே ஒரு விழிப்புணர்வு வரும். யாருக்கு விழிப்புணர்வு வரும்? எதிரிகளுக்கு விழிப்புணர்வு வரும் இல்லையா? எதிரிகளுக்கு விழிப்புணர்வு வரும். ஆகவே அந்த எதிரிகள் கண்ணில் மாட்டாம இருக்கணும்னு சொல்லி முதலாவதாக நெகேமியா என்ன செய்யறான்? அந்த இரவுல போய் எல்லாவற்றையும் சோதி தருகிறான். வாழாய் கிடைக்கிற அந்த மதில் சுவரை சுற்றி வந்து பார்க்கிறான். அது கிட்ட 3 நாள் ஆட்சி சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி வந்து இரவுல போய் பார்க்கறான். அந்த ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி குதிரையா இருக்கலாம், அந்த கழுதையா இருக்கலாம். அதை பிரயாணப்பட்டு எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறோம். இங்க அதை போகும்போது மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க அந்த ராஜா, அதையும் வாங்கிக்கிட்டான். ஆனா மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் வேண்டாம்னு சொல்ல விரும்பல இல்லையா? ஆனா எஸ்ரா போகும்போது மிலிட்டரி ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு சில பிரச்சனை இருந்தது. அவன் வந்து அதை கேட்டு வாங்குவதற்கு வெட்கப்பட்டான் எஸ்ரா. ஏன்னா எங்க தேவன் ரொம்ப வல்லமுள்ள தேவன், எங்களை வழி நடத்தக்கூடியவர் என்னெல்லாம் சொல்லிட்டு திருப்பி பூமிக்குரிய ஒரு பாதுகாப்பை அவன் கேட்டான் என்றால் அது ஒரு கேவலமாக இருக்கு என்று யோசித்தான் அவன். அப்படி அந்த இடத்துல ரசல் என்ன எழுதுகிறார் என்றால், நாம் என்ன செய்யக்கூடாது? உலக பிரகாரமாக வாலண்டரியாக வருகிற உதவிகளை நாம் புறக்கணிக்க கூடாது. தேவன் மேல விசுவாசம் இருக்க வேண்டியதுதான். அதே சமயம் தேவன் நமக்கு உலக பிரகாரம் மக்கள் மூலம் சில உதவிகளை கொடுப்பார். அது தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதையும் எடுக்கணும். அவங்க ஒரு தேவனை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. தேவன் வல்லவர் தான், எல்லாவற்றையும் காப்பாற்றுவார் என்று படிச்சிருக்கோம். ஆச்சரிய பிரகாரமா இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல்ல, யோர்தான்ல, எல்லாத்தையும் சீன் வனாந்தரத்துல எல்லாத்தையும் நடத்தலாம் என்று தெரியும். அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. அதுபோல் நாமும் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவன் வல்லமுள்ளவர் சொல்லிட்டு யெஷுவா கிறிஸ்து உப்பரிக்கிறது, தேவாலயம் உப்பரிக்கிறது, தொப்படு குதிக்க போகலாமா? சாத்தான் சொல்லுறான். ரொம்ப சவுண்டு நாலேஜ் மாதிரி தெரியுது, அருமையான அறிவுரை மாதிரி தெரிகிறது. ஆனா உடனே குதிச்சாரா யெஷுவா? வேதம் சொல்லியிருக்குது. அவன் ரொம்ப அழகா சொல்றான், எழுதியிருக்கிறதேங்கிறான். அப்போ ஓஹோ எழுதியிருக்குல்ல, கையிலே தேவதூரில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்படி என்றால் நம்ம குதிக்கலாமே என்று சொல்லி அதனுடைய நிறைவேறுதல் இதுதான் என்று சொல்லி அவர் செய்திருக்கலாமா? செய்யக்கூடாது இல்லையா? ஆக அதை கண்டுபிடித்து அவர் என்ன செய்யறாரு? சாத்தானை விரட்டுகிறதை பார்க்கிறோம். ஆக அவ்விதமாக தேவனை பரீட்சை பெறாமல் இருக்க தெரிய வேண்டும். தேவனுடைய வல்லமை இருக்கிறது தெரியும். இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல எல்லா பிரசங்களும் எல்லா விதமான கூட்டங்களும் எதை கொண்டு நடக்குது? தேவனை பரீட்சை பார்க்கறதுலயும் நடக்கிறதை பார்க்கிறோம். அதை சொல்லிதான் எல்லாம் வரவழைக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் வரவழைக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் என்று வசனங்கள் நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு அல்லது வருஷத்துக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களும் அதே அடிப்படையில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவனை பரீட்சை பார்க்கிற காரியத்தில் நம்ம நுழையக்கூடாது. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் வித்தியாசம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தக்க உள்ள வாக்குத்தத்தங்களா இருக்கும். ஆனா அவர்களுக்கு அப்படியே இல்லை. அவர்களுக்கு அதை வந்து தேவனை பரீட்சை பார்க்கிற வாக்குத்தத்தங்களாக இருக்கும் என்று பார்க்கணும். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதே போல நெகேமியா அந்த ஒரு கிடைக்கிற போர் சேவர் மூலம் கிடைக்கிற பாதுகாப்பை நிராகரிக்கவில்லை. அதையும் சேர்த்து கொண்டுதான் போகிறே பார்க்கிறோம். சரி, இங்க வந்து சேர்ந்தாச்சு எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வந்து என்ன செய்யலாம்? முதலாவதாக கழுதையில் ஏறி எல்லாம் சுத்தி பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த கழுதை ஏறி சுத்தி பார்க்கும் பொழுது முதல்ல அறிவை பெறுகிறார். இந்த நாலேஜ் இது வெரி இம்பார்ட்டன்ட். போய் அறிவை பெற வேண்டும். இது கிறிஸ்தவர்களாகி நமக்கு மிகவும் அவசியம். நாம் சத்தியத்தை ஏன் உட்கார்ந்து படிக்கிறோம்? அநேகருக்கு நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, நீங்க ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறீங்க? இந்த ஆராய்ச்சி பண்ணி படிக்காம சும்மா படிச்சுட்டு போய் சாதாரண பிரசங்களை கேளுங்க, அது போதாதா? நீங்க என்னென்னமோ நோண்டி படிச்சுட்டே போறீங்களே இல்லையா? ஆசிரியர் கூடாரத்தை எடுத்து அதையும் நோண்டி படிக்கிறீங்க. என்ன நியாயமாக்கப்படுதல், டென்டேட்டி நியாயமாக்கப்படுதல், ரெக்கார்டு நியாயமாக்கப்படுதல், இம்பூட்டட் நியாயமாக்கப்படுதல், விட்ரைஸ் நியாயமாக்கப்படுதல், நிலமா பேசிட்டே போறீங்களே, இதெல்லாம் எங்க வேதாமத்தில் இருக்குது? அதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்? அவசியம் என்ன என்றெல்லாம் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். ஆக நம்ம கூட பேதலிச்சிடும். ஆமா, அவங்கதான் படிக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப அறிவுள்ளவங்க மாதிரி தெரியுது, வல்லமை உள்ளவங்க மாதிரி தெரியுது, ரொம்ப நம்ம பரிசுத்தமா ஜீவிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் நம்மளை என்ன செய்யும்?
தடுமாற செய்யும். ஆனால் அது தவறு. அவர்கள் தான் தடுமாறி கொண்டிருக்காங்க. அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் தவறான ஜெபம். அவர்களுடைய இப்பதான் படிச்சோம் இல்லையா, இந்த தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இவெல்லாம் பார்க்கும்போது நாம் பிரமாணத்தின்படி படிக்கிறோம், பிரமாணத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம், பிரமாணத்தின்படி எதிர்பார்ப்புள்ளதா இருக்கிறோம். எதற்கு? நமக்கு இல்லை, தேவனுடைய திட்டங்கள் வளருவதில்லை, அதுல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தேவனுடைய திட்டங்களை நோக்கி அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதோட இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனால நாம் இந்த பிரமாணங்களை படிக்கிறனால இல்லையா, பிரமாணங்களை நாம் படிக்கிறனால. அப்போ தேவனுடைய திட்டங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. இங்கே நெகேமியா அந்த மதில் சுவரை ஆராய்ந்து பார்க்கிறான். மதில் சுவர் இடிக்கப்பட்டதுன்னு சொன்னா முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்காது, ஆங்காங்கே நிற்கும். ஆங்காங்கே பாதி இடிக்கப்பட்டிருக்கலாம், முக்கால்வாசி இடிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் முழுதும் கூட நிற்கலாம். இப்படி மதில் சுவர் பல இடங்களில் பல விதமான அஸ்திபாரங்கள் கூட சில சேதப்பட்டிருக்கலாம், அநேக இடங்களில் அஸ்திபாரம் நன்றாக இருக்கலாம். இதெல்லாம் சோதித்து பார்க்கிறான். சோதித்து பார்த்து அவன் என்ன செய்யறான், இந்த சோதித்து பார்க்கும்போது அவன் என்ன செய்யல, யாரையும் டிஸ்கஸ் பண்ணல. அவனை எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது எல்லாம் கேட்கும்போது கூட நெகேமியா யார்கிட்டையும் என்ன செய்யலையா, தங்க அதிகாரிகிட்ட எல்லாம் அங்கே இருந்த மக்கள் மத்தியில எல்லாம் ஒண்ணுமே டிஸ்கஸ் பண்ணல. அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் அமைதியாக இருந்து தன் அறிவை பெருக்கி கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். அறிவை பெருக்கி கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். இந்த அறிவை பெருக்கிற காரியங்கள்ல அது முக்கியமான ஒரு காரியம், அது அவன் காண்பித்த ஒரு காரியம் மறைபாங்கு என்கிற ஒரு காரியம், சீக்ரெட்டிவ்னஸ். தான் செய்ய போற திட்டத்தெல்லாம் வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க, நான் வரேன், மதில்களை கட்டுவோம், அதை கட்டணும், அப்படி கட்டணும், அங்க எங்க எடுத்துருக்கிறத பார்த்து கட்டுங்க, நீங்க அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்றெல்லாம் அவன் சொல்லி கொண்டு இருக்கல. முதல்ல அவன் என்ன செய்ய போகிறான்ங்கிறத யார்கிட்டையும் சொல்லலை. சீக்ரெட்டிவ்னஸ் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். யாவே தேவனை பற்றி படித்தோம்னா சீக்ரெட்டிவ்னஸ் அதிகம் தெளிவாக தெரியும். தம்முடைய குமாரனை கூட அவர் என்ன செய்ய வெளிப்பாடு கொடுத்து தான் வழி நடத்துறதை தவிர முழுமையாக யேசுவாக்கிறதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவரை சத்தத்தை சொல்லலை. ஏன்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை எப்போ தருவீர் என்று சொல்லி சீஷர்கள் யேசுவாக்கிறதுல கேட்கும்போது யாருக்கும் தெரியாது, பிதா ஒருவரையே அறிவார் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ குமாரனும் அறியார் என்று அவர் அழகா சொல்லுகிறார் இல்லையா. அப்போ தேவனுடைய சீக்ரெட்னஸ் இருக்குது, அநேக காரியங்கள் அதை மறைத்து வைத்திருக்கிறார். காலம் வரும்போது அவர் தெரியப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த பின்பு அதே தான் கேட்கிறாங்க சீஷர்கள். அப்பொழுது என்ன செய்யறாரு, அவருக்கு தெரியும், தேவன் வெளிப்படுத்திட்டார், இது நீங்கள் அறிவது உங்களுக்கு அடுத்தது இல்லை. அவர் கொடுக்குற ஆன்சர் பாருங்க, தனக்கு தெரியும் இப்போ. ஆனா இப்போ இதை நீங்களும் அறிய வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் சத்தியத்தை கொடுக்கும் போதும் அவருக்கு என்ன தேவை இருக்கோ டியூ டைம் டியூ ட்ரூத் அதான் கொடுப்பார். அதாவது தேவனுடைய சத்தியமே டியூ பீப்புள் யாருக்கு உரியதோ அவங்களுக்கு கொடுப்பார். டியூ டைம் குறித்த வேலையை கொடுப்பார். அது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஆக அந்த டியூ ட்ரூத், அது எந்த ட்ரூத் வரணுமோ அதை முழுமையை கொடுக்க மாட்டார். ஏன் இந்த 7 சபையை பற்றி படித்தோம், அது சீல் பண்ணப்பட்டு முத்திரையிடப்பட்டதாக தான் படிக்கிறோம். அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் என்னது உடைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆக இப்படி வேத புத்தகமே திருமறை என்று சொல்றோம், மறைக்கப்பட்ட புத்தகம், ரகசியங்கள்லாம் மறைக்கப்பட்டு இருக்காது. ஆக அந்த பார்க்கும்போது எல்லாமே கண்டு கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள அர்த்தங்கள், அதை நிறைவேறுதல் வரும்போதுதான் உள்ள அர்த்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லாருக்கும் புரியாது, அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ யெஷுவா 2ஆம் வருகையில காணக்கூடாதவராக வந்திருக்கிறாங்க கருத்து கூட எத்தனை பேருக்கு தெரிகிறது? அனைவரும் தெரியாது. வேத வசனங்களை எடுத்து தெளிவாக கொடுத்தா கூட, கண்கூடா பார்த்தா கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, பக்குவம் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு டியூ டைம்ல டியூ பீப்புளுக்கு டியூ ட்ரூத்தை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். அப்படிதான் இங்க நெகேமியாவுக்கு இருந்த அந்த காரியங்களை அது முதல்ல அறிவிக்கவில்லை.
அவன் எல்லாவற்றையும் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அந்த கட்டட கட்டுற வேலையை யோசித்து அவன் தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். அந்த தீர்மானித்த செயல ஆரம்பிக்கும் போதே அங்க சன்பல்லாங்கிற ஒருத்தன் இருக்கிறதை பார்க்கலாம். சன்பலா என்பது அவன் ஒரு ஆர்மியில ஓவர்சியரா இருக்கலாம், அது பாபிலோன் ராஜா காலத்திலேயோ அல்லது பெர்ஷியா ராஜா காலத்திலேயோ ஏதோ ஒரு சின்ன போஸ்ட் கொண்டவனா இருக்கலாம். பக்கத்தில் உள்ள அவனை வந்து ஒரானியன் என்று சொல்லப்படுறது, வேற தேசத்துக்காரன். அவன் வந்து அங்கே உள்ள வாய்ஸ் உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு சமாரியா தேசத்து கவர்னரோட இருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? இப்ப யூதயா தேச கவர்னரா யார் வர்றா? நெகேமியா வரான். நெகேமியா தேவன் ராஜா என்ன செய்தாரு, யூதயா தேசத்துக்கு கவர்னராக அப்பாயின்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் அப்ப சன்பலாவும் ஒரு கவர்னர், இவர் ஒரு கவர்னர். இப்ப சன்பலா அங்கேயே இருந்து கொண்டு லோக்கல் மேன் இருந்து கொண்டு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். அங்க தொபியாடு ஒருத்தன் இருக்கிறான், அவனும் ஒரு பெர்ஷியன் கவர்மெண்ட் ஆபீசர் என்று போடப்பட்டிருக்கு. சன்பலா தொபியா என்ற 2 பேரும் விழிப்படைகிறார்கள். இந்த மதில் சுவர் கட்டப்படுறதை பார்க்குறாங்க. ஏற்கனவே ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்குது, அது செல்வாபையில் செய்து கொண்டு வந்திருக்காங்க. அது பிறகு இங்கே மதில் சுவர் கட்டப்படுறாங்க. உடனே அவங்க கால்குலேஷன் எப்படி போகுது, இந்த ராஜ்யம் திரும்ப எழும்புகிறது. இஸ்ரேலியன் தேசம் பூமியில இல்லாமல் அழிக்கப்பட்டு போயிட்டு, இஸ்ரேலுங்கிற பெயரே இல்லாமல் போயிட்டு, நேபுகாத்நேச்சார் அடித்த பிறகு இஸ்ரேலுங்கிற தேசமே இல்லாமல் போயிட்டு, இப்ப இஸ்ரேல் தேசம் திரும்ப பூமியில வரப்போகுது, ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜா அங்க வந்துடுவாரு, திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிரும் என்று நினைத்து இவர்களுக்கு அங்க பிரச்சனை கொடுக்கறதை பார்க்கிறோம். இது இயற்கையாக எல்லா இடத்துலையும் நடக்கிற காரியம். இப்ப தேவ ஏற்பாடு பத்திரிகை ஆரம்பிச்ச உடனே இதுக்கு பிரச்சனை கொடுத்ததே இந்த மூத்த 2 சகோதரர்கள். அவங்க பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூத்த 2 சகோதரர்கள் தான் இதை இந்த பத்திரிகையை நிறுத்துறதுக்கு எல்லா பிரயாசம் பட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த பத்திரிகை வரும்போது அவருடைய எல்லாருமே அவர்கள் சொல்லிக் கொடுக்குற சத்தியத்தை தான் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. வேற விதத்துல சத்தியம் படிக்க தெரியாது. அநேகருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது. இப்பொழுது இருக்கிற அறிவுள்ள, அதாவது சத்தியம் படித்த ஆங்கிலம் படிக்கக்கூடிய புலமையுடைய பிறர்கள் அப்போ குறைவு. சத்தியத்தில் அறிவுள்ளவர் நிறையா இருந்தாங்க, ஆனால் ஆங்கில புலமை இல்லாமல் இருந்தது. ஆகவே இந்த புலமை வாய்ந்த ஒரு சில சகோதரருடைய பிரசங்கத்தை தான் நம்பி இருந்தாங்க. அந்த அவர்கள் வந்து பேசுறதெல்லாம் சத்தியம் அப்படியாக இருந்தது. தேவ ஏற்பாடு வந்து அதை உடைச்சது இல்லையா? ஒரு பிரதர்லாம் நெல்சன் ராஜரத்னம் பிரதர் 2ஆம் மரணத்துக்கு போயிட்டாரு, இதெல்லாம் பிரசவம் பண்ணுவார். 2 இடத்துல பிரசவம் பண்ணாரு. அந்த பிரசவத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆக அதுக்கு பிறகுதான் நான் பத்திரிகை ஆரம்பித்த உடனே அந்த இதுக்கு காரியங்களெல்லாம் படிச்சு பத்திரிகையிலே வெளியிட்டேன். அது தவறு, அந்த கருத்து. அந்த 2ஆம் மரணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது இன்சிடென்டல் தான், நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்காக 2ஆம் மரணம் வருது, யாராவது சொல்ல முடியுமா? ஆவியினால் ஜென்மிக்கப்பட்ட புது சிஷ்யலாக ஓடுகிறவர்கள் தவறு பண்ண 2ஆம் மரணம். வேற யாரு புது சிஷ்யா ஜெனிப்பிக்கப்படாதவர்கள் 2ஆம் மரணத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது தவறு பண்ணினால், இவங்க கணக்குப்படி நெல்சன் ராஜா ஏதோ தவறு பண்ணி அவங்க இஷ்டப்படி நடக்காதனால தவறு பண்ணிட்டார் என்று சொல்லி இவர் வாலிப பாத்திரம்லாம் ஓடிட்டு இருக்கிறாரு. வாலிப பாத்திரம் நோக்கி 2ஆம் மரணம் உண்டு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பின்பற்றி போன பெரிய கூட்டம் இன்னும் இருக்குது. சரி, ஆக அதை எதிர்த்து போராடினவர்கள் தான் நம்ம சத்தியத்தை சொல்லி, சத்தியத்தின்படி ரசலோ ஜான்சனோ அப்படி எழுதலை என்று சொல்லி போதித்தவர்கள்லாம் சத்தியத்தின்படி போறதுக்கு பத்திரிகை உதவி செய்தது. ஆக இதே பத்திரிகையை நிறுத்துவதற்கு பலவிதமான உபாயத்தந்தங்களை உபயோகித்தார்கள். தேவனுடைய கிருபையினால அதெல்லாம் செல்லுபடி ஆகலை. அது வேற ஒன்று அவங்க பேச முடியல, அமைதியாயிட்டாங்க. அதே போலதான் இங்கேயும் மதில் சுவரை கட்ட வரும்போது நெகேமியாவுக்கு நிறைய உபத்திரம் வந்தது. இப்ப நாமும் மதில் சுவரை கட்ட ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய உபத்திரங்கள் வரும். பெரிய உபத்திரம் நமக்கு தப்பறைகள் உள்ள நுழைய பார்க்கும். தப்பறைகள் நுழைய வரும்போது நம்ம வந்து மோத்த ஆட்சியை பார்க்க முடியாது. தப்பறைகள் வந்துட்டு அதை பார்த்து அதை என்ன செய்யணும், நாம் அகற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த மதில் சுவர் கட்டப்படுவதிலே மிகவும் காரியமாக நாம் இருக்க வேண்டும். அதான் ரைட் கோட் என்று பார்க்கிறோம். அங்கே அந்த நெகேமியா மிகவும் ஜாக்கிரதையாக அந்த பகுத்து கொடுக்குறான் வேலை.
வேலையை வகுத்து கொடுக்குறான். அதுல பாருங்க, யார் யார் எங்கெங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாலான அந்த கோட்டையை கட்ட சொல்லுறான். இது ஒரு பெரிய அருமையான ஒரு காரியம். முன்னாலதான் டிடிடிஎஸ் ஸ்கூல் சொல்லி திருநெல்வேலி டயசிஸ்ல உண்டு. நிறைய டயசிஷன் ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் நிறைய உண்டு கிராமங்கள்ல. அது ஒரு பெரிய பிளெஸிங். எல்லாருக்கும் சத்தியம் கிடைப்பதற்கு, அடிப்படையான சத்தியம் கிடைப்பதற்கு உதவியா இருந்தது. நான்லாம் டிடிடிஎஸ் ஸ்கூல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்லாம் படிச்சு வந்தேன், எலிமெண்டரி ஸ்டடீஸ் தான். ஆக அப்படிப்பட்ட ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த வாத்தியார்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அடிக்கடி. அதை என்ன செய்வாங்க, வெவ்வேறு இடங்களை போடுவாங்க. வாத்தியாருக்கு சொந்த ஊரை போட மாட்டாங்க, அந்த ஊர்ல ஸ்கூல்ல கூட வேற எங்கேயாவது தூக்கி ஊரை போடுவாங்க, அடிச்சு போடுவாங்க. அவங்களுக்கு என்ன காரணம், அந்த அந்த காலத்துக்கு கருத்து என்னன்னா, அவர் ஊர்லயே இருந்தாருன்னா ஒழுங்கா பாடம் நடத்த மாட்டாரு, வீட்டு காரியத்தை பார்ப்பாரு, வயல் காரியத்தை பார்ப்பாரு இருந்தாரு. ஆக வேற இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் அந்த வேலையை ஒழுங்கா செய்வாருன்னு நினைச்சாரு. அதனால பெரிய ஒரு குழப்பம் தான் உண்டாச்சுது. அதுக்கு மேனேஜ்மெண்ட் மாறும்போது அங்கேயும் டிடிடிலையும் மேனேஜ்மெண்ட் மாறும். மேனேஜர் சொல்லி அப்பாயின் பண்றவங்க ஒரு பாதிரியார் இருப்பாரு. அந்த பாதிரியார் மாறின உடனே இன்னொரு பாதிரியார் இருந்த உடனே என்ன செய்யாரு, எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊர் பக்கத்திலேயே போட்டு விட்டார். அது மிகவும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்தது. அவங்க வீட்டுக்காரங்களையும் கவனிக்க முடிந்தது. அது முக்கியம் தானே, வீட்டுக்காரங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் கவனிக்கணும். தன்னுடைய வீட்டையும் கவனிக்கணும், வயலையும் கவனிக்கணும், பாடத்தையும் நடத்தணும், ஸ்கூல்ல சர்ச்சில் கேட்டீஸாகவும் இருக்கணும். இப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் செய்யும்போது அது அவங்களுக்கு லகுவாக இருந்தது. அதே போலதான் அந்த டெக்னிக்கை, இந்த மேனேஜரியல் டெக்னிக், அதை நெகேமியா பின்பற்றினான்னு நினைக்கிறேன். யார் யார் எங்க குடியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னால் இருக்கிற மதிலை நீங்க கட்டுங்க சொல்லிட்டு. அப்படி கட்டும்போதுதான் நிதிநிமருக்கு எங்க கிடைக்குது, ஓபிஆர் கொண்டு கிடைக்குது பார்க்குறோம். இப்படி எல்லாரும் அந்த அந்த இடத்துல கட்டுக்கிறதே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு வரும்போது என்ன செய்யறாரு, அங்கே படைகளை நிறுத்துகிறார். தன்னுடைய இஸ்ரேல் ஜனங்களையும் சிலர் படையா யுத்தத்துக்கு ஆயுதங்களை தரித்து வைத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி தைரியமா நிற்க வைக்கிறார். அவன் கட்டடம் கட்டுறவங்களையும் அந்த மருத்துவர் கட்டுறவனும் பட்டயத்தை உடைத்தவர்களாகவே இருந்து கொண்டு ஒரு கையில பட்டயம் எழுந்து கொண்டு இன்னொரு கையில நினைச்சாங்களாம் கட்டினாங்களாம். அப்படி எழுதியிருக்கு, நீங்க படிச்சு பார்த்தீங்க. நீங்க போய் 9 அதிகாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் முழுவதும் எடுத்து படிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அட் டைம்ல படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப அருமையான ஸ்டோரி, ஸ்டோரின்னு சொன்னா கூட ஹிஸ்டரி. அதை படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆக அவ்விதமாக வேலையை பகுத்து கொடுக்க தெரிஞ்சது. பகுத்து கொடுத்தது மட்டுமே ஊக்கம் அளிக்கிறேன். இது நம்முடைய சொந்த தேசம், சொந்த பட்டணம், சொந்த பட்டணத்தோட மதில், இந்த வைராக்கியத்தை ஊட்டி எங்க வளர்க்குற பார்க்குறோம். இதற்கு முன்னதாகவே செருபாபேலுக்கு பின்னால போன எஸ்ரா நியாயப்பிரமாண காரியங்களெல்லாம் போதித்திருக்கிறான். இந்த பேஸ் ஒர்க்லாம் நடந்திருக்குது. அவன் ஒரு ஆசாரியன் எஸ்ரா. அவன் லேவியரெல்லாம் கண்டுபிடிச்சு ஆயத்தப்படுத்தி என்ன செய்யிருக்காங்க, அவன் நியாயப்பிரமாணத்தை போதித்திருக்காங்க. அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் நிச்சயம் அவசியம். அது அறிவு இல்லாமல் இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆகவேதான் நான் கூட அடிக்கடி சொல்றது, சத்திய அறிவு நமக்கு அதிகம் அவசியம். சத்திய அறிவு நமக்கு இல்லை என்றால், அந்த பிரமாணங்கள் அறிவு இல்லைன்னா தப்பை எளிதாக புகுந்துவிடும் இல்லையா. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாதபடி வேற யாராவது சொன்னாரு, அவர் எழுதியிருக்கிறாரு, அவர் இப்ப சில பாயிண்ட்ஸ் தான் சொல்ல விரும்பல. ஆனாலும் நம்ம சகோதரர்கள் சிலர் கூட என்ன செய்யறாங்க, சோரம் போகிறவர்கள் இருக்காங்க, தப்பறை கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது இதுதான் சரி என்று சொல்லி சாதிக்கிறவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அவங்களை வைத்து கட்ட முடியாது, மதில்களை கட்ட முடியாது. நமக்கு பொறுப்பு இருக்குது. ஆக யார் சத்திய பிரமாணங்களை ஒழுங்காக படித்து அதை தேறி இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டுதான் கட்ட முடியும். ஆக அந்த அடித்தளம் செருபாபேலும் எஸ்ராவும் போட்ட அடித்தளத்தை கொண்டு அங்கிருந்த யூதர்களை கொண்டு இவன் நெகேமியா மதிலை கட்டுகிறான். அப்போ மதிலை கட்டும் பொழுது அவர்களுக்கு இந்த அறிவையும் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கட்டுகிறதை பார்க்கிறோம். இப்படி இது வரும்போது அந்த கட்டடம் கட்டி எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். இதற்கிடையில அந்த நெகேமியா ராஜாவுடன் தொடர்பு வைக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். அதெல்லாம் நீண்டுகிட்டே போகும், அதை விட்டுலாம். ஆக பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் விசுவாசத்திற்காக தைரியமாக போராட வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். நம்ம எல்லாருமே நெகேமியாவை இருக்கலாம், அல்லது நெகேமியா கீழே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கலாம்.
நமக்கு பொறுப்பு இருக்கிறது, கட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த கட்டடத்தை நாம் கட்டுகிறோம். கட்டும்போது நாம் நம்முடைய தேவனுடைய திட்டத்தை படிச்சிருக்கிறோம். இதே நாம் எல்லாவற்றுமே சிலதுமே நமக்கு ஒரு ஆவல் உண்டு, எல்லாத்தையும் சொல்லிடணும், தெரிஞ்செல்லாம் கொட்டிடணும், அப்படி யோசிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண கூட சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, நமக்கு நிறைய காரியத்தை சொல்ல ட்ரை பண்ணுவோம், அங்கங்கே ட்ரிம் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். அது ஒரு பெரிய டேலண்ட், அது ஒரு டெக்னிக், அதெல்லாம் யோசிச்சு செய்யணும். ஆக பேசும்போது என்ன தேவையோ அது மட்டும் சொல்லணும். யஷ்வா கிறிஸ்து பிரசங்கத்தை அடிக்கடி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அவர் எவ்வளவு பெரிய டீச்சராக இருந்திருக்கார். சொன்னதை மட்டும் வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். கேட்குறாங்க கேட்கலையா அது முக்கியம் இல்லை அவருக்கு. உண்மையான மணிகள் கட்டாயம் வரும், அந்த தைரியம் அவருக்கு உண்டு, அந்த நம்பிக்கை உண்டு. தேவனுடைய திட்டம் அதுதான். ஆகவே நாம் நம்ம சொல்லுகிறவர்கள் நம்ம போதிக்கப்படுறவர்கள் கேட்க வேண்டும். அவர்கள் நிச்சயமா நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம கூட வந்துடணும் அப்படிங்கிற ஆவெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய கடமை, கற்களை பொறுக்கி போட வேண்டிய கடமை, மதில் சுவரை கட்ட வேண்டிய கடமை. ஆனால் எல்லாத்தையும் வாய்க்க செய்கிற தேவன். அது இப்ப நடக்குதோ அதிக நாள் கடைசி நடக்குதோ, அது எப்ப நடந்தது? வசனத்துக்கு ஒரு ஆகார தண்ணீர்ல போடு, அநேக நாட்களுக்கு முன்பு அதன் பலனை காண்பார் என்று வேதம் சொல்லுது. ஆக நாம் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டியது, விடை செய்கிற தேவன். ஆகவே அவ்விதமாக சொல்லி இந்த நெகேமியா செய்தது போல தைரியமாக, ஊக்கமாக, அதே சமயத்தில் டிப்ளமேட்டிக்கா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது சொல்லி தெரிய வேண்டும். அதுல இன்னொன்று காரியம் அந்த எதிரிகளை கையாடுங்க காரியம். தன்னுடைய இடத்துல தன்னோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து காக்கலாம். நமக்கு சர்வாயுத வர்க்கம், நம்ம உடனே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்லலை, ஈட்டி தூக்கி கொண்டு வர சொல்லலை. நமக்கு என்ன இருக்கணும்? சர்வாயுத வர்க்கம் இருக்க வேண்டும். அது எபிசியில வருது இல்லையா, சர்வாயுத வர்க்கம். அதை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை எல்லாரும் தரிக்க உதவி செய்ய வேண்டும். அடுத்தாறு போல அங்கே சன்பலா தொபியா நெகேமியா கூப்பிட்டு விடுறாங்க, 4 முறை கூப்பிட்டு விடுறாங்க, உன்கிட்ட பேசணும். ஆனால் உடனே கூப்பிட்டு விட்ட உடனே நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு, நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புறாரு என்று சொல்லி நெகேமியா போய் அங்கே உட்காராரு. நெகேமியா தேவன் கொடுத்த பணியில அதுல மைண்டிங் ஹிஸ் பிசினஸ், காட்ஸ் பிசினஸ்ல ஃபோக்கஸ் இஸ் மைண்ட் அதை வைத்துக் கொண்டு தாய் ஸ்தானத்தை விட்டு அசையவில்லை. அதுதான் பெரிய காரியம். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அசையவில்லை, தானு கொடுத்த அந்த ஸ்தானத்தில் நின்று அதை வேலை செய்து கொண்டு அங்கே வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு பார்க்கணும். 4 முறை கூப்பிட்டும் வர முடியல, 4 முறை கூப்பிட்டும் அவன் போகல. அது அவருக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் மேல ராஜாக்கள் லெட்டர் எழுதுறதெல்லாம் பார்க்குறோம். அவர்கள் தங்களுக்கு ஏன்ற பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் நெகேமியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரே மைண்டுடையவனாக, ஒன்று செய்கிறவனாக, பவுல் சொல்கிறாலே ஒன்று செய்கிறவனாக, ஒரே நோக்கம் உள்ளவனாக, அந்த மதிலை கட்டுகிற நோக்கத்துடையவனாக, வேற எந்த எதிரிகள் வந்தா கூட தன் பக்கத்துல தன்னை காத்துக்கொண்டு பலப்படுத்தி கொண்டு ஊக்கப்படுத்தி கொண்டு தன் ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்களை பகுதி கட்டி அவளை வேலை வாங்குறது ஒரு பாஸாக வேலை வாங்குறது, அவளோடு ஐக்கியப்பட்டு அந்த பாடுகள் அந்த பாரத்தை சுமந்தவனாக அந்த வேலை செய்கிறே பார்க்கிறோம். இப்ப நம்ம கடைசி சிலையில போடலாம். மதுளை கட்டுதல சொன்ன காரியங்கள்லாம் அது அடங்கியிருக்கு. முதல்ல அந்த பாரம் நிகழ்மையாக இருந்தது. அந்த பாரம் நமக்கு வேணும் இல்லையா? இந்த பாரம் நமக்கு இருக்குன்னா முதல் வேலை எதா இருக்கும்? சத்தியத்தை போதிக்கிறதுல நமக்கு கிடைக்கிற பங்கு, சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல நமக்கு கிடைக்கிற பங்கு, சத்தியத்தை பகிரும்போது நாம் அதோட ஐக்கியப்பட்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்துறதுல நமக்கு இருக்க பங்கு. இந்த காரியங்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருக்கும் இல்லையா? நம்ம காரியங்கள்ல ஏனோ கவனம் இருந்து கொண்டு இதுக்கு மற்ற உலக காரியத்துக்கு முதலிடம் கொடுத்துக்கிட்டு என்ன இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல் இந்த காரியத்தை செய்து முடிச்சிடணும், அது பிறகு உலக காரியத்தை கவனிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். அந்த தவறான சிந்தை அல்லது வேற விதமான பாரங்கள் நம்ம வந்துடாதபடி நம்ம இதற்கு பாரமுடையதாக இருக்கும். தேவ சத்தியத்துக்கு அந்த
மதில் சுவரை கட்டுவதில், எப்பிப்பணி பாலை வேலை செய்வதில் பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது போல அந்த பாரத்தோட என்ன வைராக்கியம் இருக்க வேண்டும் இல்லையா? நெகேமியா கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. இந்த வைராக்கியம் இல்லைன்னா தைரியமா வாய் திறந்து பேசியிருப்பானா ராஜா முன்னால? நிச்சயமா பேசியிருக்க மாட்டான். என்ன வந்தாலும் பரவாயில்ல. அது ராஜா எப்படிப்பட்டவர்? சட்டத்திட்டங்களுக்கு அடங்காதவர், கோவப்படுறவர். அடுத்தாப்புல அவர் ஒரு மிருக குணமுள்ள மனிதன் போல சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா கூட வைராக்கியம் எனக்கு தைரியமாக பேச வச்சிருக்கு. அது மாதிரி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது போல வினய ஆற்றல். வினய ஆற்றல்ங்கிறது செயல்படுத்துவதில் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அநேக சமயங்களில் வினய ஆற்றல் பம்மிடும். நம்ம கேட்டா ஒரு வேலையை கொடுத்து செய்யுங்கன்னா வேற யார்ட்டா கொடுங்க, என்னால் செய்ய முடியாது. சிஸ்டர்ஸ் கூட அனைவரும் முன் வர்றது கிடையாது. ஏன்? ஒரு விதமான ஒரு தனக்குள்ளே ஒரு பின்வாங்குற ஒரு மனம். இந்த காரியம் இருந்தால் அது நடக்காது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில கொடுத்த உடனே எடுத்து செயல்படுத்த தெரிய வேண்டும். தைரியம் நமக்கு வர வந்துடும். தேவன் எல்லா சக்தியும் கொடுப்பார். தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்குறாருன்னா நிச்சயமா என்ன கொடுப்பாரு? அது கூட சக்தியும் கொடுப்பார். வினய ஆற்றல் சக்தி. ஒரு சாதுரியம். சாதுரியம் என்பது இந்த மறைப்பாங்கு, சீக்கிரடினஸாக எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் சொல்லாம மனதில் வைத்து அடக்கி செய்ய காரியம். முதலாவது அதனுடைய முற்றிலும் அதை பற்றி அறிய வேண்டும். பகுத்து அளிப்பு. ஊழியத்தை செய்யும் போது தான் மட்டுமே இருந்து செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு சமயம் பாண்டிச்சேரி கூட்டம் அமௌண்ட் பிரிஞ்ச உடனே ஒரு சில பெந்தகோசு பாஸ்டர் ஃப்ரெண்டுகள் உண்டு. அவர் என்னை பேசிட்டு இருக்கும்போது இப்படி தேவர் படம் பிரிஞ்ச பற்றி காரியத்தை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டிய வந்தது. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறீங்க, அதுதான் நீங்க பண்ற தப்பு. எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் என்று சொல்லி அவரு எனக்கு ஞான அறிவு கொடுக்குறாங்க. அது தவறான காரியம். நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் நெல்சன் ராஜேந்திரன் படிக்கிறேன். அதனால அப்படி வச்சிருந்தாருன்னா நான் என்னையும் வளர்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆக நிச்சயமாக அது தவறான காரியம். நாம் என்ன செய்யணும்? பகுத்தளிப்பு இருக்க வேண்டும். அதை பங்கேற்பு இருக்க வேண்டும். அது பங்கேற்பு. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பலவிதமான முறையில எல்லாரும் பங்கடைவதற்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் திறமசாலிகள் கிடையாது. எல்லாரும் பெரிய டீச்சர்ஸா இல்லை. எல்லாரும் திறமசாலிகளா இல்லை. டிப்ளமேட்டிக்காக நடக்கக்கூடிய சாதுரியம் நம்மகிட்ட இருக்குதா? இல்லை. எல்லாமே நம்மகிட்ட இருக்காது. நாம அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் உலக ஞானம் நம்மகிட்ட இல்லாதனாலதான் தேவனுக்கு ஞானம் உடவர்களாக தேவனுக்குரிய இடம் நம்ம வந்திருக்கோம். உலக ஞானம் இருந்ததுதான் ஒருவேளை தேவனிடமே வந்திருக்க மாட்டோம். நாம் குறைவுள்ளவர்கள் தான். தேவன் அதை நிறைவாக்குவார். ஆக தேவன் மேல் பொறுப்பை போட்டு நம்ம என்ன செய்யணும்? வினையாற்றலுக்கு வரணும். அந்த வினையாற்றலுக்கு வந்தோம்னா அந்த வரும்போது அவங்க கூட நம்மோட ஓடுகளுக்கும் பகுத்தளிப்பு கொடுத்து அதை பகிர்ந்து கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கும். அது திடனாய் இருக்க வேண்டும். திட மனதாய். அங்க சன்பலா தொபியா அவர்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால அவர்கள் பதிலை கெட்ட விடாம தடுக்க பார்க்குறாங்க. இந்த 2 பேரும் ஆலயம் கட்டுவதும் தயாராக பண்ணாங்க. ஆக அதுக்கு திட மனமாய் தேவனுடைய வேலையை செய்கிறோம். நாம் யாருடைய வேலை செய்கிறோம்? தேவனுடைய வேலை செய்கிறோம். ஆக நான் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். கிரியான் என்ன செய்தான்? போய் தோப்பெல்லாம் வெட்டிட்டு இருந்தான். தோப்பெல்லாம் வெட்டி போட்டுறான் இல்லையா? அந்த திட்டமானது பாகால் தோப்பெல்லாம் வெட்டி போட்டு பார்க்கணும். அப்போ அந்த பாகால் தோப்புக்கு எல்லாத்தையும் வைத்து காத்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறது யாரு? இந்த கிதியோனுடைய அப்பா தான். அப்படி இருக்கும்போது இப்படி சொல்ல கிதியோனை பற்றி இஸ்ரேல் ஜனங்கள் தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கிதியோனுக்கு உருவமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அங்க கிதியோன் தைரியமாக இருக்கதை பார்க்கிறோம். திட மனது. இந்த திட மனது என்பது அநேகருக்கு எதுக்கு வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு இந்த பிரச்சனை என்று அநேக சமயங்களில் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. முதலாவது மனைவி பிள்ளைகிட்ட இருந்து வரும், பெற்றோர்கிட்ட வரும், முதலாவது வர காரியங்கள். அல்லது நம்முடைய உடன் நண்பர்களிடம் வரலாம். உலக பிரகாரமான எண்ணங்கள் அப்படி வரும். ஆனால் திட மனதாக இந்த காரியத்தை சாதிக்கும். பூமியில சரி, பைபிள்ல உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே திட மனது உள்ளன. மரியாதைனா திட மனது இல்லைன்னா
அதே புருஷனை அறியாமல் குழந்தை பெறுவதற்கு சம்மதிச்சிருப்பாளா? அது அந்த காலகட்டத்துல எவ்வளவு மோசமாக பேசியிருப்பாங்க மரியாதை. அப்படி இருக்கும்போது அதை சகித்து கொண்டு கடைசி வரைக்கும் ஓடுறதை பார்க்கணும். ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய அவமானத்துக்குள்ளாக திடமனதாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஒவ்வொரு கேரக்டரும் எடுத்தீங்கன்னா திட மனது. ஈசாக்கு பலியிடுறதெல்லாம் சும்மா சாதாரண காரியம் இல்லை. அந்த திட மனது யாருக்கும் அந்த சீக்ரெட்னஸ்ங்கிறதே ஆபிரகாம்கிட்டையும் பார்க்கிறோம். மனைவிட்டு சொல்லலை, வேலைக்காரங்கிட்டையும் சொல்லலை, ஈசாக்கிட்டையும் சொல்லலை. அவன் தாங்க தேவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்கு போய்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட பாருங்களாம் பார்க்கும்போது திட மனது அங்கே மறைபாங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களே ஒரு அறிதலும் இருக்குது அவனுக்கு. அவன் என்ன அறிதல் இருந்தது? எபிரேயர்ல பரிசுத்த பவுல் எழுதுறாரு, தேவன் இவனோட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இவனை உயிரோடு எழுப்ப வல்லவராக உயிர்த்தெழுதல் என்ன தெரியாமல் இருக்கும்போதே உயிரோடு எழுப்ப வல்லவராக பெற்றுக்கொள்வாங்கிற அவங்க நம்பிக்கை இருந்தது. இந்த அறிதல் இருந்தது. தேவனை பற்றி அந்த அறிந்து வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் சொன்னதுதான் மாறவே மாட்டார் என்று. அவர் எல்லாருக்கும் மேல இந்த காரியங்கள்லாம் தெரியறதுனால நமக்கு வருவது பெருமை வரும். பெருமை நம்ம சொல்லலாம், சரி நான் மாத்திக்கிட மாட்டேன் என்று சொல்கிற எத்தனையோ பேர் உண்டு. கருத்து நம்ம அநேகர் இதெல்லாம் எடுத்து சொன்னா கூட நான் மாற்றிக்கொள்ளாமல் அவர் நம்மை விட்டு போக ஆயத்தமா இருப்பார்கள் தவிர திருத்திக் கொள்ள ஆயத்தமா இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அகங்காரங்கள், அதிக பிரசங்கித்தனங்கள் தான் வரும். ஆனால் அதை வழிநடத்தும். அப்படிப்பட்ட நிலைக்கு போகாமல் என்ன செய்யணும்? பணிவு, அமைதி. அது நெகேமியா கொடுத்த பதில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவா இருக்கும். நீங்க இப்ப 9 அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல போய் படிங்க, பணிவாக இருக்கும். பணிவோட அந்த பதில் சொல்லி அனுப்புறதை பார்க்கலாம். ராஜாவினால உத்தரவு சொல்லும்போது பாருங்க, ரொம்ப பணிவோடு செய்யலாம். ஆனால் தேவனோட ஜெபம் பண்ணிட்டு பலவர்களுக்கு தேவனோட ஜெபம் பண்ணிட்டு ஒத்தாசையை வாங்கி கொண்டே செய்வதை பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக நாம் மதுரை கட்ட வேண்டும். தேவன் தாமே நமக்கு இதை அந்த இதற்கான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.